அப்பா மேல கொண்டாடுறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அத்தை பெத்ததா சேட்டுக்கடை மெத்த பெத்ததா? கிண்டலா பண்ணக்கூடாத. கொண்டா கொண்டா நீயே சுமக்கிற. சுமக்க போறவதானே சுமக்கிறேன். அவடு இப்பவே முடிச்சு போடுறியா? ஏன் போடக்கூடாதா? இப்ப என்ன அவசரம்? எனக்கு வயசாக வேண்டாமா? போக போக பாக்கலாம். அதெல்லாம் முடியாது. இப்பவே ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். சொல்லலைன்னா பிடிவாதத்தை பாரு. பிடிவாதத்தை பாரு. நான் பிடிச்சா ஒரே பிடிதான். என் பிடிய தளர விட்டீங்க, அப்புறம் நான் என்ன செஞ்சுக்குவேன்னு சொல்ல முடியாது. ஊருக்கு போகும்போது என்ன சண்டை? ஸ்டேஷன் வரைக்கும் பெட்டி தூக்கிட்டு வா. வா வா. முறக்க நெய் முறக்க போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இது பாஞ்சாலி பலகாரம் இருக்கிற மச்சான், நீ எப்படி பிடிச்ச? யோ, நான் நினைச்சா பாஞ்சாலிய பிடிப்பேன். உனக்கு வாங்க இஷ்டம் தான் வாங்க, எல்லாம் போயா. புட்டிப்படா புட்டிப்ப. மெட்ராஸ் பாஷையை ஏற கட்டிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணி ஏடா. பண்ணலனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா, உனக்கு குடுக்கற சூடு உன் குரு சுப்பையாவுக்கு அண்டா கட்டும். என்னடா டேய், குருவை பத்தி பேசுனா உன் பட்ட சுரகை எடுத்துடுவேன். அட பாவி, எடா எடா. என்னடா சண்டை? நீ யாருப்பா கேக்க? என்னையா யாருன்னு கேட்டு உன்னை யாரு? பாஞ்சாலி, அந்த பக்கமா போய் வியாபாரத்தை கவனி. துஷ்டன். இந்தாங்க பெட்டி. நான் வரட்டுமா? வா. மறக்காம கடிதாசி போடுங்க. வேலை அதிகமா இருந்தாலும் சௌகரியத்தை எழுத மறந்துடாதீங்க. உடம்பு ஜாக்கிரதையா கவனிச்சுங்க. இதான் என்ன புறப்பட்டு போயாச்சே, இன்னும் என்ன? அக்கா, எப்ப உங்க கல்யாணம்? அந்த பரமசிவ மனசு வச்சாதான் நடக்கும். சிவ 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 சிவ, இது என்னது படுகொலை சத்தம்? மீனாட்சி, மீனாட்சி, என்னது? ராத்திரி தோசைக்கு கோழி குருமா முதலாளி. இதோ பாரு, இனிமே கடையில போய் கறி வாங்கிட்டு வந்தா இந்த வீட்டுல சமைக்கணும். கோழிய கிளிய அறுக்கப்படாது, அது பாவம். அது ஒரு ஜீவன் இல்ல. வணக்கங்க. வாங்க, ஆசீர்வாதம். சௌக்கியமா இருக்கிறாங்க? நிக்கிறீங்களே, உட்காருங்க. அதுல பாருங்க ஆசீர்வாதம், இந்த மாமிசத்தை தின்னு பழகி தொலைச்சாச்சா அதை விட முடியல. இருந்தாலும் நம்ம வீட்டுல கோழிய கழுத்த இருக்கிறது பாவம். அது ஒரு ஜீவன் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க அண்ணா. நம்ம ஆஸ்மா ஆசீர்வாதம் அவருடைய நிலத்தை எல்லாம் 30,000 ரூபாய்க்கு நமக்கு வித்துட்டு சொந்த ஊருக்கு போறாரு. பத்திரத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்தாங்க பத்திரம், பணம். ஓஹோ, அதுல ஆசீர்வாதம் கனகப்புள்ள ஊருக்கு போயிட்டாரு. அதனாலதான் தம்பி பத்திரத்தை எல்லாம் முடிச்சிருக்கான். பத்திரத்தை படிச்சு பாத்தியாடா? பார்த்துட்டேனுங்க, சரியா இருக்குதுங்க. கையெழுத்து கூட போட்டுட்டேனுங்க. அப்ப இந்தாங்க பணம். ஆனா ஆசீர்வாதம் சார், நீங்க ஊரை விட்டே போறது எனக்கு பிடிக்கல. பல வருஷங்களா இந்த மண்ணு வாசனையிலே இருந்துட்டு. ஆமாங்க, இந்த மண்ணுல போக வேண்டியதாங்க நியாயம். எங்க அப்பா அம்மா எனக்கு ஆசையா ஆசீர்வாதம்னு பேர் வச்சாங்க. ஆனா ஆண்டவன் எனக்கு கொடுத்தது இந்த ஆஸ்மா வியாதி தாங்க. ரொம்ப பலவீனமா இருக்குதுங்க. இந்த உசிறு ஸ்டாண்ட்ல மாட்டி வச்சிருக்க கோட்டு மாதிரிங்க, எந்த நிமிஷமும் கைண்டுக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால கடைசியா என் தம்பி மடியில போய் படுத்துக்கிட்டு அவன் கையால பால் ஊத்திக்கணுங்கிறதுக்காக நான் அங்கேயே போயிடுறேனுங்க. அவங்கிட்ட போறதுதான் நியாயம். இப்ப கூட லேட்டு, புறப்படுங்க. சாமான் செட்டெல்லாம் கட்டி வச்சுட்டேன். இன்னைக்கே வண்டி பயணம். நான் வரட்டுங்களா? அந்த பணத்தை பையில வச்சுக்கிட்டு போங்க.
பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் இல்லையா நம்மளே தேடி வருது. இந்த சாவுல ஒரு அதிசயம் பாருங்கண்ணா. என்ன? சத்தத்திலேயே அந்த ஆசீர்வாதம். மே கமின் சார். கமென். ஜட்ஜ்மெண்ட் காப்பி. கங்க்ராச்சுலேஷன் சிவா. கேஸ் நீ ஜெயிச்சுட்டேன்னு எனக்கு தகவல் வந்தாச்சு. என்னுடைய ஜூனியர் இப்ப சீனியர் ஆயிட்டேன். எல்லாம் உங்க தயவு தான் சார். அஸ்திவாரமா உங்க பாயிண்ட் எனக்கு கிடைக்கிறேன்னா நான் இந்த கேஸ்ல ஆர்கியூ பண்ணிருக்கவே முடியாது. பேஸ்மெண்டே நீங்க தான். ஆனா பெட்டர்மெண்ட் நீதானப்பா. சோ ஷால் வி என்ஜாய் தி டே? டாடி, என்னமா அது ஸ்வீட்லாம் கொண்டு வந்திருக்க? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? கங்க்ராட்ஸ். நான் வரேன் சார். எடுத்துங்க. எடுத்துங்க. அட, எடுத்துங்கண்ணா. முதல்ல ஏன் எனக்கு கொடுக்கல? இந்த முதலே உங்களுக்கு தானே. கண்ணு முடிங்க. வாய் திறங்க. மை காட், என்ன ஷாக் அடிச்சுச்சா? எழுது எழுது. எங்க ஷாக் அடிச்சு? எங்க? இங்கயா? மை காட், பல்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? சுகமா இருக்கு. சுமாரா இருக்கு. கரண்ட்ல எல்லாம் நீ ஏன் கை வைக்கிற? கரண்ட் ஆஃப் பண்ண கூடாது. ஐயோ, வீட்ல கரண்டே இல்லையே. கரண்டே இல்லையா? அப்படிதான் எங்க ஷாக் அடிச்சது? தொட்ட இடத்துல எல்லாம் ஷாக் அடிக்குதே. உனக்கு நான் முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. எதுக்கு? நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு வர சொல்றீங்களா? அப்பா போயா, நான் பாத்துக்கிறேன். லஞ்சம் கொடுத்ததை நாம ப்ரூவ் பண்ணணும். என்ன கல்யாணி? சொல்ல முடியாதுப்பா. வாங்கினவன் சொல்ல மாட்டான், வேலை போயிடும். கொடுத்த பார்ட்டி சொல்ல முடியாது, குட்டு வெளியாயிடுமே. யூ ஆர் ரைட். ஆமா, நீ ஏன் காலேஜ் போல? டிரைவர் வரலப்பா. ஏன் வரல? அது அவனதான் கேட்கணும். சரி, அப்ப வண்டி எடுத்து நீயே போ. ஐயோ, எனக்கு லைசென்ஸ் இல்ல. மாட்டிக்கிட்டா நீங்க தான் வாதாடணும். அப்போ ஒரு யார் கொண்டு விடுவாங்க? சிவா, ஐ எம் சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் காலையில் டிராப் பண்ணிட்டு வந்துறேன். ஏதோ ஒரு பாயிண்ட் லஞ்சத்தை பத்தி அது பேசுறீங்க. அப்புறமா பேசிக்கலாமே. அப்பா, காலேஜுக்கு டைம் ஆச்சுப்பா. ப்ளீஸ். அந்த உனக்கு டிரைவரா? ஆமா, என் வாழ்க்கை வண்டிய ஓட்ட போறது நீங்க தானே. பையா ஏகாம்பரம், என்ன ஜமீன் கணக்கு புள்ள இந்த பக்கம் பக்கமா வந்துடலாம்னு தானுங்க. என்னையா புதிர் போடுற? ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க தகப்பனாரா இருக்கீங்க, மாமனாராக வேண்டாமா? நம்ம கல்யாணிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன். இதுதான் போட்டோ, இதுதான் ஜாதகம். பையன் நல்லா தான் இருக்கிறான். குடும்பம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் எப்படி? இந்த புள்ளைக்கு தாத்தா திவான் பகதூர், அப்பா ராவ் பகதூர், புள்ள பேர் ராஜா பகதூர். அப்படியா? நம்ம ஜமீனுக்கு அக்கா புள்ள. சொத்து 50 லட்சத்துக்கு மேல தாண்டும். அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் பீச்சுக்கும் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வரா போல வாரத்துக்கு 5 தடவை புள்ள போயிட்டு போயிட்டு வருதுங்க. வெரி குட். ஏகாம்பரம், எதுக்கும் போட்டோவை பொண்ணுகிட்ட காமிச்சு அவன் மனசையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசி முடிச்சிருவோம். அதுதாங்க சரி. வரட்டுங்களா? இடிச்சதுங்க.
என்னையா இப்பதான் போனா அதுக்குள்ள திரும்ப வந்துட்டேன். நான் மாப்பிள்ளை போட்டோவை கொடுத்தனே, அதை திருப்பி கொடுத்துறீங்களா? ஒண்ணு பார்க்க வேண்டாத. மன்னிக்கணும், பொண்ணு ஏற்கனவே ஒரு மாப்பிளைய பாத்துடுச்சிங்க. வர்ற வழியில உங்க பொண்ணு புஸ்தகத்துல இருந்து போட்டோ தவறிடுச்சு. தவறுதெல்லாம் நான் எடுத்துட்டேன், தவறுதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சின்சியர் பாயின்னு சொன்னேன். சிவாவா இப்படி பண்ணா தப்பு இல்லைங்க. இன்னைக்கு வக்கீல் இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா பெரிய வக்கீல் ஆகி எக்கச்சக்கமா சம்பாதிச்சிடுவாரு. எல்லாம் வளர்ற எனக்குன்னு கௌரவ அந்தஸ்து இதெல்லாம் இல்ல. இருக்கு, அதையும் நம்ம பாக்கணுங்களே. அதோட சிவாவுக்கு அத்தை மக பார்வதின்னு ஒரு பொண்ணு கிராமத்துல இருக்குதுங்க. அவளுக்குத்தான் இவன், இவனுக்குத்தான் அவன்னு ஊரே பேசுறாங்க. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதுங்களா? நீங்களா பார்த்து நல்ல முடிவெடுங்க. நான் வரணுங்க. இனிமே இடிக்காதுங்க. என்னப்பா இது, திடீர்னு இவ்வளவு சிகரெட் ஸ்மோக் பண்றீங்க? ஹெல்த்துக்கு என்ன ஆகும்? கௌரவம் பாதிக்கப்படும் போது ஹெல்த்த பத்தி கவலைப்பட முடியாது. என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன். பெரிய இடத்து பையன், ஜமீன்தார் ஃபேமிலி, நல்லா படிச்சிருக்கிறான், அழகா இருக்கிறான். போட்டோ பார்த்து உன் முடிவை நீ சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு ஏற்பாடுகளை கவனிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். என்னம்மா கீழே போட்ட? எந்த மாப்பிளையும் பார்க்க வேண்டாம்ப்பா. நான் ஏற்கனவே ஒருத்தரை தீர்மானிச்சிட்டேன். இதுதானே உன் தீர்மானம்? அப்பா, ஆசையை நான் வேண்டாம் சொல்லல. ஆனா என் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் நீ பார்க்கணுமா? லவ் பண்றது ரொம்ப சுலபம், ஆனா அதுக்கப்புறம் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. தெரியும். பணக்காரியா என்னை வச்சு சிவாவால காப்பாற்ற முடியலனாலும் பிரியமா சந்தோஷமா கடைசி வரைக்கும் வச்சிருப்பாரு நம்புறேன். ஆர்குமெண்ட் சரிதாம்மா, ஆனா சிவாவுக்கு ஒரு அத்தை மகள் இருக்கிறதாகவும் அவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகினதாகவும் அவளுக்கு தான் அவன் முடிவு பண்ணிட்டதாகவும் பேசிக்கிறாங்களே. இந்த நிலைமையில ஓ சிலி, அதெல்லாம் பட்டிக்காட்டு பழக்கம்ப்பா. அத்தை மகளுக்கு மாமா மகன் தாங்கிற கதைய அவங்க தொட்டிலே ஆரம்பிச்சிடுவாங்க. இங்க பாருங்கப்பா, அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா என்கிட்ட சகஜமா பழகிருப்பாரா? You are right, baby. I withdraw my case. I'll take it up with Siva, okay? சாப்பிட வாங்க. என்னம்மா மாப்பிள்ளை கடுதாசியா? கல்யாணம் நடந்தா எங்களை கண்டிப்பா கூப்பிடணுமா? சிவா, குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேஸ பத்தி பேசணும். உட்கார். தேங்க்யூ சார். என்ன கேஸ்? சொல்றேன். ஒரு தெஃப்ட் கேஸ், ஒரு பெரிய திருட்டு கேஸ். திருடுனது யாரு, என்ன பொருள், விவரம் சொல்லுங்க. சிவா, என்ன கேட்காம எனக்கு தெரியாம என்னுடைய ஜூனியர் நீ எனக்கு சொந்தமான ஒரு பொருளை திருடி இருக்கிறேன். 20 வருஷமா நான் பாதுகாத்து வர்ற என்னுடைய ஒரே ஆஸ்தி என்னுடைய மகள் கல்யாணி. அவ மனசை நீ திருநியா இல்லையா? சிவா, திருநியா இல்லையா? பார்ட்டிக்கு தெரியாம எடுத்தாதான் அதுக்கு பேர் திருட்டு. ஆனா பார்ட்டியே அக்செப்ட் பண்ணி என் மனசை திருடிங்கன்னு சொன்னாலா? வெல், அப்போ இது திருட்டுல எக்ஸ்சேஞ்ச். ஐ ஹோப் சோ. அப்படிதான் நினைக்கிறேன். ஏமா, சரி, இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா கேஸ் இல்லைனாலும் உனக்கு தண்டனை நிச்சயமா உண்டு. என் மகளே, நீ கட்டாயம் கல்யாணம் செய்தே தீரணும். அந்த தண்டனையை என் ஆயுள் பூரா அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன் சார். சிவா, ஏற்கனவே உனக்கு பெண்ணை தெரிஞ்சிருந்தாலும் நாளைக்கு முறைப்படி வந்து பெண்ணு பார்த்துட்டு போறேன், ஓகே? எஸ் சார். டேய், யாரா டேய்ங்கிறவன்? என்னதாண்டா? என்னடா அது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஆந்தாண்டா. என்னங்க சார், பெரிய கில்லாடி ராணி. பாரிஸ்டர் கிட்ட லா படிக்கிறதுக்காக ஜூனியர் ஆனே, இப்ப அவருடைய சன்னில் லா ஆக போறேன். அந்த பொண்ணு ஆசைப்படுறா, நான் ஆசைப்படாம இருக்க முடியுமா? என்னமோ இவருக்கு மட்டும் ஆசை இல்லாத மாதிரி. வாட் எவர் இட் இஸ், கல்யாணி இஸ் கிரேட்டர் than you. சாதாரண ஏழனி உங்ககிட்ட தன் மனசை பறி கொடுத்தா பாரு, அவளுக்கு நீ இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, வர ஜென்மம் எல்லாம். யூ ஆர் கரெக்ட். நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. மைக்கி, நீ எப்போ வந்த? நீங்க தனியா போட்டோட உளறிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். நான் உளரல, உண்மையதான் சொல்லிட்டு இருந்தேன். உன்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, உன்னை நான் நினைக்கிறதா இருந்தா. அப்படி சொல்லாதீங்க. உங்க தகுதிக்கு நான் உங்களை நினைக்கலாமா? எனக்கு கோடீஸ்வரம் கிடைச்சிடலாம், ஆனா கோடியில ஒருத்தர் நீங்க எனக்கு கிடைப்பீங்களா? 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஐம் சாரி. கல்யாணத்துக்கு முன்னால 2 பேருமே அவசரப்படுறோம் இல்ல. நீ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன அது பை? ஷாப்பிங் போறேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்த வந்துடுறேன். நாங்க தான் பாரிஸ்ல நான் படிக்க வந்தோம். நீங்க அவரை பாவம் ஆகிட்டீங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 மாப்பிள்ள வாங்க. என்ன ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க? பெண்ணை சொன்னாச்சே, மரியாதை கொடுத்தாங்க. வாங்க உட்கார். சிவா, நீ என் பெண்ணும் உங்களுக்குள்ள என்ன பேசி முடிவெடுத்திருந்தாலும் சரி, 4 பேருக்கு முன்னால இப்ப என் பெண்ணை பார்த்து பிடிச்சிருக்குதுன்னு நீ சொல்லணும். அவனும் உன்னை பார்த்து சரின்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லணும். அதுதான் ப்ரொசீஜர். பெண்ணை கூப்பிட்டுமா? கல்யாணி, சிவா, பொண்ணை நல்லா பாத்துக்க. அவ படிப்பு குணம் எல்லாம் உனக்கு தெரியும். என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குதா? மனசார பிடிச்சிருக்கு. கல்யாணி, நீ மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கமா. அட பாருமாண்ணா. சிவாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதாம்மா. உனக்கு எப்படி? என்ன கல்யாணி வெக்கப்பட்டுக்கிட்டு? சும்மா சொல்லுமா. அவர் எனக்கு பிடிக்கல. ஆமா, அவர் எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நான் பெரியவங்களுக்கு முன்னாலே உண்மையிலே எனக்கு அவர் பிடிக்கல. என்ன பண்ணல? உங்களுக்குள்ள இந்த பெண் பார்க்கறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. கொஞ்சம் நானே கேட்கிறேன். கல்யாணி, இல்லைங்க, ஐம் சாரி. நீங்க மேல வர வேண்டாம், என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். காரணம் அது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையான சொல்றியா? சத்தியமா தான் சொல்றேன். ஐம் சாரி. 4 பேருக்கு முன்னால நான் உங்களை கேவலப்படுத்தல. என்ன மாதிரி 4 பேருக்கு முன்னால என்ன இப்படி அவமானப்படுத்திட்டிய? காதலிக்கிறதா சிவா வேணும், கல்யாணத்துக்கு வேண்டாமா? என்ன கண்ணாமூச்சி விளையாட்டா? லவ்க்கு அப்புறம் லைஃப்னு ஒண்ணு இருக்கிறதா நீங்க தானே சொன்னீங்க. ஏன் இப்பவும் சொல்றேன்? அந்த வாழ்க்கையில உங்க பொண்ணு ஏன் அடுத்தவங்களோட சாபத்தை வாங்கணும்? ஏன் பாவத்தை கொட்டிக்கணும்? நானா சிவாவை வேண்டான்னு சொல்லல,
இந்த லெட்டர் தான் என்ன சொல்ல வச்சது. அத்தானுக்கு பார்வதி நமஸ்காரம். மேலத்திரு வரிதாவுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா அம்மாவும் போயிருந்தோம். அங்க என்கிட்ட அத்தானோட எப்பவும் கல்யாணம்னு ரொம்ப தான் கேள்வி பண்ணாங்க. அம்மாவும் வர்ற தையிலன்னு எப்பவும் போல சொல்லிட்டாங்க. நீங்க ஊருக்கு எப்ப வர்றீங்க விவரமா எழுதவும். உங்கள் அன்புள்ள பார்வதி. இத பத்தி தான் முதல்ல நான் உங்கள்கிட்ட சொன்னேனே. அதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் கிராமத்து பழக்கம் சொன்னேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. இத்தனை வருஷமா அந்த பொண்ணு அவர் மேல அன்பு வச்சிருக்கான்னா அவர் தன்னை கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு எத்தனை நம்பிக்கையோட இருப்பா. என் காதலால அவ தோல்வி அடைஞ்சிட்டா. கிராமத்து பொண்ணு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்துட மாட்டா. எனக்கும் சிவாக்கும் வெறும் ஸ்நேகம் தான். அவங்களுக்கு ஜென்மாந்திர ஸ்நேகம். கல்யாணி, அப்ப இனிமே நீ கல்யாணமே செய்துக்கு போறது இல்லையா? உன் முடிவுதான் என்னம்மா? என் ஆரம்பமே சரியில்லை. முடிவை நீங்களே பண்ணிடுங்கப்பா. சார், நீதிபதியே கேஸ தள்ளி போட்டிருக்காரு. நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? நானும் என்னுடைய வக்கீல் தொழிலை தள்ளி போட போறேன். சார், நான் சொல்றதை கேளுங்க. எங்க கம்பெனி கேஸை எத்தனையோ நீங்க ஜெயிச்சு கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நடந்த ஒரு சிறு தவறுக்காக ஏன் சார் உங்க தொழிலையே விட்டு போறேன்றீங்க? என் தொழில் மேல எனக்கு இருக்கிற விசுவாசம் தான் காரணம். நாளைக்கு ஜெயிச்சுக்கலாம்னு நினைக்கிறதுக்கு இது குதிரை பந்தயம் இல்லை. என் கட்சிக்காரன் என்ன நம்பி பணத்தை மட்டுமா கொடுக்கறான்? தன் மானம், மரியாதை, உயிர் எல்லாத்தையுமே கொடுக்கறான். அவனை நான் ஏமாத்தத்துக்கு விரும்பல. சோ ஒன்ஸ் ஃபார் ஆல் என் வக்கீல் தொழிலுக்கு நான் முழுக்க போட போறேன். என் கட்சிக்காரரை கேசையும் உங்ககிட்ட ஒப்படைக்க நீதான் அவருக்கு ஜெயிச்சு கொடுக்கணும். ஏன் சார்? என் சொந்த பலகீனத்தினாலே இனிமே இந்த வக்கீல் தொழிலை நான் செய்ய முடியாது. நாயும் நீயும் ஒண்ணுயா? என்னங்க அப்படி சொல்றீங்க? அதுக்கு எனக்கும் மாறி மாறி பிஸ்கட் போட்டீங்களா, அதனாலயா? சின்ன புத்தி விசுவாசத்துல சொல்றையா. அந்த பாரிஸ்டர் மகளை சிவாவுக்கு கொடுக்க விடாம எங்க அக்கா மகனுக்கு சம்பந்தம் பேசினியே. பின்ன கிராமத்துல இருக்கிற ரெக்ரூட் பசங்களை எல்லாம் படிக்க வச்சு தன் மகனையும் வக்கீலுக்கு படிக்க வச்சு உங்களை ஒரு வாட்டு ஆட்டுறேன்னு சொன்னானே அவங்க அப்பே. அவன் தான் மேல போயிட்டானே. இதுக்கு எதுக்கு என் செருப்பால் அடிக்கிற? உங்ககிட்ட எந்த மேட்டர் பேச வந்தாலும் நொச்சக் நொச்சக்குன்னு உள்ள வந்து நுழையிறது. அதுக்காகத்தான் அந்த ஆளையே நான் வச்சிருக்கிறேன். சொல்லு மேல. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, சிவாவுக்கு பாரிஸ்டர் சம்பந்தம் கிடைச்சிருந்தா பாரிஸ்டருக்கு இந்த ஊர்ல சொத்து இருக்குது, அது சிவாவுக்கு சேரும். வக்கீலா இருந்தாலே கோர்ட்டுக்கு இழுப்பான், வசதி வந்துட்டா ரோட்டுக்கு இழுப்பான். வாஸ்தவம் வாஸ்தவம். படிப்பால பணத்தை அழிக்க முடியாது, பணத்தாலதான் அழிக்க முடியும். அதுலயும் ஒரு சாதகம் உண்டு. ஜாதகமா? அதை இப்படி கொடுங்கோ. என்ன அடிக்கடி செருப்படுத்த அடிக்கிற? பிடிக்கலையா? ஜாதகம் சொல்றான், அந்த ஆள் ஜாதகம் சொல்றானே. கமன்றியா? நீ வாய மூடிட்டு உட்கார்ல, நாயா அவுத்து விடுவேன், ஜாக்கிரதை. பாரிஸ்டர் மக சிவாவை வேண்டான்னு சொல்ல சிவா வெறுப்படைஞ்சு வக்கீல் தொழிலை விட்டுட்டு ஓட்ட முடிச்சோட நம்ம கிராமத்துக்கே வந்துட்டோம். ரயில் அடியில நான் பார்த்தேன், பேசனேன். அக்கா, உங்களுக்கு 1100. தேங்க்ஸ். காலையில கிணத்தடியில காக்கா கத்தும் போது நினைச்சேன் நீங்க வருவீங்கன்னு. ஆமா, எப்பவும் ட்ரெஸ் குட்டியோட தான் வருவீங்க. இந்த தடவை புக்ஸோட வந்திருக்கீங்களே, மேல இடம் படிக்க போறீங்களா? நல்லா படிச்சுட்டேன், நிறைய பாடம் கத்துக்கிட்டேன். ஆமா, அத்தைங்க ஏன் அத்தை மக நான் நிக்கிறது பிடிக்கலையா? சண்டைக்கு வரியா? போட்டு பாக்கலாமா? நம்ம உடம்பு தாங்காதுமா. ஆமா, ரயில் எப்ப புறப்படுது? இந்த ரயில் இந்த ரயில் தான். வந்த 5 நிமிஷம் கூட தங்காம கூன்னு சத்தம் போட்டு கிளம்பிடுமே. இனிமே இந்த ரயில் வெளியே போறாப்புல இல்ல, ஷெட்டுக்குள்ளதான் இருக்க போகுது. நிஜமாவா? வா தம்பி, நீ வந்தாதான்ப்பா கலகலப்பா இருக்கு. ஏன் பார்வதி, வந்த பிள்ளைக்கு காபி போட்டு கொடுக்காம நிக்க வச்சு அளந்துகிட்டு இருக்கியே? நான் ஒண்ணும் புதுசா அளக்கல, ஏற்கனவே அளந்தாச்சு. வயரெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எப்படி பொடி பொடி போடுறியா? முதல்ல தண்ணி போடு. குளிக்கணுமா? போடுறேன் போடுறேன்.
வட்டி எல்லாம் கட்டியாச்சா? இவங்க கட்டிட்டாங்க. பின்ன என்ன நிக்கிறீங்க, போங்க. முதலாளி, அஞ்சல, உன் விஷயம் என்ன? 4 மாசமா நான் வட்டி கட்டல. வெள்ளாம சரியா இல்ல. இந்த மாசத்தையும் தள்ளி போடுறான்ற. வாங்க சிவா, வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. காபி சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. எல்லாத்தையும் விட்டீங்களா? எதையுமே இல்லைங்க. வந்த விஷயம் என்ன? எங்க வீட்டு பேர்ல எங்க தகப்பர் 5000 ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காருல, மேற்கொண்டு ஒரு 5000 ரூபாய் கடன் கேட்கலான்னு வந்தேன். மேற்கொண்டு கடனா? வக்கீல் தொழில தான் கொள்ள கொள்ளையா சம்பாதிக்கலாமே. ஊர் கொள்ள போகாம இருக்கணும் பாருங்க. அதனால எங்க அப்பா நினைச்சபடி இந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த முடிவு நல்லா இல்லையே. உங்களை நான் படிக்க கூப்பிடலீங்களே. நாங்க படிக்க வர்றதில்ல, சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுக்கறவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். என்னங்க சிவா, கோர்ட்டு மாதிரி நினைச்சு அவன்கிட்ட போய் வாதம் பண்ணிக்கிட்டு? நான் வந்ததே ஒரு வழக்கா நினைச்சு அவர் பேசுறாருங்களே. அவன் விவரம் புரியாதவன். ராஜாங்க, நீ போ. 5000 குடுக்கறத பத்தி கவலை இல்ல, நீங்க நாணயமானவரு. ஆனா பள்ளிக்கூடத்துக்காக கேக்குறீங்களே, கொடுக்க முடியாத? உங்களுக்கு தான் வருமானமே கிடையாது. அதுல ஊருக்காரங்க பொழுதுபோக்குறதுக்காக ஒரு சினிமா கொட்டகை, ஒரு ஷோ கொட்டகை, இப்படி உருப்படியா ஏதாவது செய்யுங்க. 5000 என்ன 10,000 தர்றேன், கையெழுத்து கூட வேண்டாம். அப்படின்னா இந்த ஊரோட நிலைமை இப்படியே இருக்கட்டும். யாருமே படிப்பறிவு இல்லாம கை நாட்டு போட்டே கடன் வாங்கி காலத்தை கடத்திட்டு சொல்றீங்களா? இவனை வெளியே போக சொல்லுங்க. ராஜாங்க, சும்மா இருப்பா. இங்க கடனும் கிடையாது, மண்ணான் கட்டையும் கிடையாது. ஊரை சீர்திருத்தம் பண்ண வந்தவன் வீட்டுக்கு வீடு நிதி கேட்கட்டும், இல்லன்னா பிஸ்டா இருக்கட்டும். மரியாதையா பேசு. அடமான இருக்கிற சொத்து 2 லட்சம் ரூபாய் பெறும். ஆனா உங்க அண்ணன் கடன் கொடுத்திருக்கிறது வெறும் கை வீச்சு தான், ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு ரோஷமா பேசுறவங்க கடன் கேட்க வந்திருக்கப்படாது. பள்ளிக்கூடத்தை கட்டி நீங்க விளக்கேத்தி வச்சு புட்டீங்கன்னா என் வீடு பத்தி எரிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? அளவோட இருங்க, மலையோட மோதாதீங்க. மலையன்னு சொல்லி சவால் விட்டுருக்கீங்க. நானும் மனுஷனா நடந்து காமிக்கிறேன். எங்க அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு பள்ளிக்கூடம் கட்டாம போனார். நான் கடன் வாங்காம போறேன், பள்ளிக்கூடத்தை கட்டி காமிக்கிறேன். பணத்தை எதிர்த்து ஏழை ஜெயிச்சது இல்லப்பா. பணம் யாருகிட்டயும் நின்னது இல்லைங்க. ஏன் வடைய நிறுத்திட்டீங்க? அதிர்ஷ்டம் ஒண்ணு சாப்பிடுறது வேண்டாம், போற எனக்கு. எனக்கான என்ன சுப்பையா, சேட்டனை விட்டு இங்க வந்து வியாபாரம் செய்யற? உன் கடையில துணி கொடுத்தவன்லாம் மாசக்கணக்கா தங்கியிருந்து வாங்கி போறாங்களே, அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணலாம் வந்துட்டேன். ஸ்டேஷன் பக்கம் போன எனக்கும் பாஞ்சாலிக்கு அடிக்கடி தகராறு வருது. எதுக்கு இந்த வம்பு? காரவட முறுக்கு கரம் மசாலா சுண்டல், காரவட முறுக்கு கரம் மசாலா சுண்டல். மசாலோட ரசம். வாரேன் வாரேன். என்னன்னா பையனை அப்படியே அம்மனமா உட்கார வச்சிருக்கீங்க, துணி எடுக்கலையா? குழந்தைய குளிப்பாட்டிட்டு காலையில இருந்து உட்கார வச்சிருக்கேன். பாய் இன்னும் பேண்ட் அடிக்கல. பாய் பேண்ட் கூட வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யோ பேண்டியா? அண்ணே, சுண்டல் நல்லா சூடா இருக்கு, ஒரு 2 பொட்டலம் எடுக்கிறது. இந்த பாஞ்சாலி, இது நான் பிடிச்ச இடம், நீ விக்க கூட. இது சர்க்கார் இடம். சாய் வேடம். இது சர்க்கார் இடம். சாய் வேடம். இது சர்க்கார் இடம். சாய் வேடம். சர்க்கார் இடம். வாங்கம்மா. என்னம்மா புதுனிக்கா? அது அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்க 2 பேரும் ஒத்துமையா போறதுக்கு வழியை பாருங்க. இப்படி ரோட்ல நின்னு சண்டை போட வெக்கமா இல்ல? அதுக்காக வீடு எடுத்து சண்டை போட சொல்றீங்களா? ஆமா, காத்துக்கிட்டு இருக்காங்க. காரவட முறுக்கு கரம் மசாலா சுண்டல். மசாலோட அதிர்ஷ்டம். ஆமா, என்னம்மா விசேஷம்? உங்க சிவண்ணே நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் திறக்க போறாரு, அதுக்கு பூஜை போட போறோம். நம்ம ஊர்ல பள்ளிக்கூடமா?
பணிவுக்கு பூமியில் மதிப்பு, நல்ல பண்பாடு வாழ்வுக்கு சிறப்பு. பணிவுக்கு பூமியில் மதிப்பு, நல்ல பண்பாடு வாழ்வுக்கு சிறப்பு. உழைப்பால் உயர வேணும் கைகள், உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் கலைகள். இது புரியாத வெள்ளாடு தெரியாமே ஓடுது, குடிச்சாந்து கூட்டத்திலே சேர்ப்போ. இரவுக்கு தீபம் என்று நிலவுக்கு பேரு, இதயத்தின் தீபம் என்று கல்வியை கூறு. துணிவுக்கு கொடியேற்றி துன்பத்தை வெல்லு, சோம்பல்களை நீக்கிவிட்டு புகழ் வாங்க செல்லு. சோம்பல்களை நீக்கிவிட்டு புகழ் வாங்க செல்லு. இது புரியாத வெள்ளாடு தெரியாமே ஓடுது, குடிச்சாந்து கூட்டத்திலே சேர்ப்போ. நம்பிக்கை நெஞ்சில் வைத்தால் சாதிக்கலாகும், நல்லவர் பாதை சென்றால் வெற்றிகள் சேரும். திறமைக்கு வரவேற்பு என்றைக்கும் உண்டு, தேன் கமழும் பள்ளிகள் தான் திருக்கோயில் இன்று. தேன் கமழும் பள்ளிகள் தான் திருக்கோயில் இன்று. இது புரியாத வெள்ளாடு தெரியாமே ஓடுது, குடிச்சாந்து கூட்டத்திலே சேர்ப்போ. சரியான பாதையில் ஒழுங்காக போகவே புத்திமதி நாம் சொல்லி பார்ப்போம். இது புரியாத வெள்ளாடு தெரியாமே ஓடுது, குடிச்சாந்து கூட்டத்திலே சேர்ப்போம். நாம் குடிச்சாந்து கூட்டத்திலே சேர்ப்போம். 10-20 பசங்க வந்துட்டா அது பள்ளிக்கூடம் ஆயிடுமா? அவன் படிச்சவன் மாதிரி காப்ப வெட்டிக்குவான், சட்டைய போட்டுக்குவானே தவிர ஒரு பயலும் படிக்க வர மாட்டான். போட்டேனா பள்ளிக்கூடம் எப்படி வளருதுன்னு பாருங்க. நீங்க பண்ணையார் பக்கம் தானே, பின்ன வா எப்படி போகும்? இப்படித்தான் போகும். இப்படி போகுமா? பாக்கலாம். பாரு பாரு. படுவா, ஏன் ஒழுங்கா கணக்கெடுத்துல ஏன் எழுதல? கைதிட்டு கைதிட்டு சீவை எப்படி செவியா செவியா போப்பிட்டார் போப்பிட்டார் பாக்கியா கணக்கெடுத்துல. நீ கணக்கெடுக்கிறியா? எனக்கு தெரியுமா நீ எழுத மாட்டான். படவா ராஸ்கல், முன்னால வாடா. நீட்டு கையா நீட்டு கையா நீட்டு. ஓ என்னது அது என் வாத்தியார் என்ன அடிச்சார்ல, அதனால நானும் அடிச்சு ஒத்திய பாத்துக்கிறேன். ராஸ்கல். அது எதுக்கு ராஸ்கல்? என் வாத்தியார் ராஸ்கல் என்ன ராஸ்கல் தானே, அதனால இந்த ராஸ்கல் நான் ராஸ்கல். படா அப்படி எங்க ராஸ்கல்? அம்மா அம்மா பார்வதி அம்மா அப்படி எங்க அம்மா கொண்டு வர்றாங்க. பார்வதி, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு 50 பையனும் வந்துட்டானுவ. 50 100 மரத்துக்கடியில ஷெட்ல பள்ளிக்கூடம் நடத்த முடியாது. பெரிய கட்டடம் கட்டணும், அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் கட்டணும், அதுக்கப்புறம் காலேஜ் கட்டணும். இதுக்கெல்லாம் நான் பணத்துக்கு எங்க போவேன்? செய்வா, எதை பத்தியும் கவலைப்படாதப்பா. பார்வதியோட கல்யாண பணம் 3000 ரூபாய் இருக்கு, அது செலவுக்கு வச்சுக்கோ. அவ கல்யாண பணத்தை நான் வாங்கிட்டா அவ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை நீதானப்பா, சீதனை கொடுக்கலன்னா கோச்சுக்கோ போற. அத்தை, இப்ப என் மனசு இருக்கிற நிலைமையில எனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமான்னு நான் என்ன முடிவு பண்ணல. அது மட்டும் இல்ல, நான் வக்கீல் தொழிலை விட்டுட்டு வாத்தியார் தொழிலுக்கு வந்ததுக்கு காரணமே எங்க அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக தான். அந்த லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன். அது வரைக்கும் பார்வதி காத்திருக்க முடியுமாப்பா?
அவளுக்கும் வயசாகுது. நிலத்தையும் பொண்ணையும் ரொம்ப நாள் காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வாஸ்தவம் தான். நீ ஒண்ணு செய்ய, ஒரு நல்ல இடமா பார்த்து பார்வதியோட கல்யாணத்தை முடிச்சிருங்களேன். என்ன பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். என்னது? வாய் கசந்தா துப்பிடுவாங்க, அதே மாதிரி மனசு கசந்தா துப்பிடணும். நான் என்ன சொல்றேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என் கல்யாணத்தை பத்தி நானே முடிவு பண்ணிக்கிறேன். கூனோ குருடோ கிழமோ என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கட்டும். நீ வா. சிவா, சாப்பிடலையாப்பா? பசிக்கிறேன். நான் பள்ளிக்கூட விஷயமா பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். வரக்கு 10 நாள் ஆகும். என்னம்மா இது இந்த நேரத்துல கிணத்தங்கரையில? கரையில தானே உட்கார்ந்துருக்கேன், இன்னும் உள்ள விழலையே. கவலைப்படாதீங்க பார்வதி. அவனுக்கு தான் நெய்யின்னு நினைச்சு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். அவன் மனசுல என்னமோ ஏதோ. ஊருக்கு போயிருக்கிறான், வந்துடட்டுமே. வந்த உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாரா? அதான் சொன்னாரு, வேற ஒரு நல்ல இடமா பாருங்கன்னு அழுத்தமா. அதுல இருந்து தெரியலையா அவர் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு? அப்போ கல்லானாலும் கனவும் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கல்லோ புல்ல வாய்க்க மாட்டானா? இத பாருங்கம்மா, நீங்க உயிரோடு இருக்கும்போது என் கல்யாணத்தை பார்க்கணும் இல்லையா? உடனே ஏற்பாடு பண்ணுங்க. கோயிலுக்கு முன்னால சத்தியமா சொல்றேன், நான் உண்மையை சொல்றேம்மா. சிவா தன்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பட்டணத்து பொண்ண மறக்க மாட்டான் போல இருக்குது. அதான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றானா? அதையம்மா சத்தம் போட்டு பேசுற? அவன் வக்கீல் மட்டும் இல்ல, வஸ்தாது. இத பாருமா, பார்வதிக்கு சின்ன வயசுல மாப்பிளைய பாத்தீங்கன்னா சீரு வரிசை அது இதுன்னு செய்யணும். நான் பார்த்த மாப்பிளையே முடிச்சுக்கிறது நல்லது. அவருக்கு பேரம் பேத்தி வேற இருக்குன்னு சொல்றீங்க, வயசு வேற. இந்த காலத்து பசங்க 20 வயசுல இரும்புறாங்க, அவர் 60 வயசுல இரும்புறாரு. இதுல என்ன தப்பு? இந்த சம்பந்தத்தையும் நழுவ விட்டுட்டா பார்வதி கல்யாணம் அடுத்தா போல நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். டும் டும். வாமா பார்வதி, அம்மனை சேவிச்சுட்டு விளக்கேத்தி வச்சிட்டியா? அவ எனக்கு விளக்கேத்தல, என்னாலும் நான் அவளுக்கு விளக்கேத்தி வச்சுட்டேன். அப்ப நான் சொன்னதை நல்லா யோசிச்சுக்கமா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஏகாம்பரம்? நீங்க பார்த்த பெரியவரையே முடிவு பண்ணிட்டு தெய்வத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? பாத்து பாத்து விழுந்துட போறாரு. என்னங்க இது கால் கட்டுவாரா? இந்த மாடல்ல ஊத்த பலகாரம் என்ன அபசகரமா பேசுற கல்யாணத்துல தேங்காய் அடி போன ஜாகத்தை சொல்லியா போன வாய்களை ஒத்தாய் வேற. மந்திரத்தை சொல்ல சொன்னா தண்ணி அடிக்கிறியா? தாலி கட்டுற மந்திரத்துக்கு எப்பயா வருவேன்? சொல்றேன் தாலி எங்கன்னு கேட்கிறாரு. தாலியே காணுமா? தெரியும், இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சுதான் கைவசம் ஒரு கயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். குடி இந்த மஞ்சளை. அண்ணா, என்னமா அது? பார்வதி அக்காவுக்கு கல்யாணம்னா? மாப்பிள்ளை யாரு? உள்ள போய் பாருங்களேன். கட்டி மேளம், கட்டி கட்டி மேளம். எடுத்துக்கிறா. வாங்க வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன். இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வாங்க, இவங்களை எல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். இவர் இருக்காரு மாப்பிளுடைய மூத்த புள்ள, பேர் பூதலிங்கம். இது இவருடைய பொண்ணு. இவர் வீரலிங்கம், 2வது புள்ள. இது இவருடைய பொண்ணு. இவர் வெறிலிங்கம், 3வது புள்ள. கல்யாணம் ஆகி சம்சாரம் இறந்து போச்சு. இவங்களுக்கெல்லாம் அப்பா தான் மாப்பிள. வயசு ஒண்ணு அதிகம் ஆகல, உங்க அப்பா விட 10 வயசு அதிகம், அவ்வளவுதான். உடம்பெல்லாம் நல்லா இருக்குது. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. லேசா காசு நோய் இருக்குது, ஒரு வாரத்துல போயிடும். எவ்வளவு துணிச்சிருந்தா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பேன் நாய்கா. எந்த தோழி பழைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவன் இந்த நிக்கிறானே தலையாட்டி சொல்லி கேட்ட, அதை வச்ச வச்சிடும். 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இவன் பொய் சொன்னதும் இல்லாம 1000 ரூபாயை வாங்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா என் குடும்ப விஷயத்தை தாங்கிடுவேன். சிவாயா, என் மேல தப்பு இல்ல. அத்தம்மா தான் சொன்னாங்க, சீதன பணத்துக்கு வக்கு இல்ல, 4 நகை நட்டு தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாப்பிள்ளைய பாருன்னு சொன்னாங்க. பார்த்தேன், எங்க விலைக்கு தகுந்த பொருள் தானே கிடைக்கும், அதுக்குன்னு இளம் காலம் கிடைக்குமா? அதுக்காக ஒரு கிழவனாட மாப்பிள்ளையா கிடைச்சா உனக்கு? செத்து போன பிரேதத்துக்கு தாலி கட்டுற மாப்பிள்ளை யாரா இருந்தா என்ன?
நீங்க எது தெரியுறீங்க? நான் ஏன் தலையிடலாம்? நான் உன் மாமா மகன் இல்லை. உங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவருடைய ரத்தம் இல்லை. அந்த ரத்தத்தை பத்தி நீங்க நினைச்சிருந்தா வேற மாப்பிளைய பாத்துக்கன்னு என்ன தூக்கி எறிஞ்சிருப்பீங்களா? அரைஞ்சு பல்ல உடச்சு விடுவேன். அறிவு கட்ட கழுது. என் மனசு புண்பட்டு போயிருக்கு. கொஞ்ச நாள் போகட்டுமேங்கிற அர்த்தத்தை அப்படி பேசுறேன். அதை புரிஞ்சுக்கிறேன்னா யாரு முட்டாள்? தாலி கொடு. தாலி எங்கய்யா? நான் போய் திருடி வச்சுட்டேன். கொட்டு மாட்டேன். கட்டி மாங்கல்யம் தந்தேனாமேனம் மம ஜீவனகே குணம் தீர்காயுஷ்மாய பவ. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, குழந்தைகளை ஏமாத்துறதுக்காக நிலா கண்ணாடியில வருதுன்னு சொல்லுவாங்களே, அதை பார்த்து குழந்தைகள் தான் ஏமாறுதா இல்ல நிலா குழந்தைகளை ஏமாத்துதான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படியோ என்ன ஏமாத்தணும்னு நினைச்சு நல்லாவே நான் பிடிச்சிட்டேன். பால் ஆறுதே. ஆறட்டும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நிறுத்துங்க. நீங்களே பூராத்தி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டா தாகமா இருக்கு. எனக்கு மட்டும் தாகம் இருக்காதா? ஓ, நீ பழைய எங்க அத்தை மக மாதிரி என் கண்ணுக்கு தோன்றிய தவிர புது பொண்ணு மாதிரி தெரியவே இல்லை. என்ன கோச்சிக்காத, தமாஷுக்கு சொன்னேன். உண்மையிலேயே நீ எனக்கு அழகா இருக்க. நகையெல்லாம் போட்டு அலங்காரமா நிக்கிறேன்னு அதனால தானே சொல்றீங்க? உன்னை அழகுபடுத்த நகை தேவையா பார்வதி? முத்துமணி சிரிப்பிருக்க, செம்பவள மோகவண்ட இதழ் இருக்க. முத்துமணி சிரிப்பிருக்க, செம்பவள மோகவண்ட இதழ் இருக்க. தங்க நிறம் உனக்கு இருக்க சித்திரமே, தங்க நகை உனக்கெதற்கு? தங்க நிறம் உனக்கு இருக்க சித்திரமே, தங்க நகை உனக்கெதற்கு? முத்துமணி சிரிப்பிருக்க, சம்பவள மோகவண்ண இதழ் இருக்க. முத்துமணி சிரிப்பிருக்க, சம்பவள மோகவண்ண இதழ் இருக்க. தங்க நகை எனக்கு எதற்கு? எப்பொழுதும் உங்கள் வீடி ரசிப்பதற்கு. தங்க நகை எனக்கு எதற்கு? எப்பொழுதும் உங்கள் வீடி ரசிப்பதற்கு. முத்துமணி சிரிப்பிருக்க, சம்பவள மோகவண்ண இதழ் இருக்க. அபிஷேக அலங்கார பாவை, ஆசை அலை மோதும் புதுமோக பாவை. அபிஷேக அலங்கார பாவை, ஆசை அலை மோதும் புதுமோக பார்வை. தமிழ் கம்பன் பாடாத பாட்டு, என் கண்கள் பாடும் காளை உன்னை பார்த்து. தமிழ் கம்பன் பாடாத பாட்டு, என் கண்கள் பாடும் காளை உன்னை பார்த்து. முத்துமணி சிரிப்பிருக்க, சம்பவள மோகவண்ண இதழ் இருக்க.
இளங்காற்று தாலாட்டும் நேரம் புது இன்பம் கண்டு மஞ்சம் இளைப்பாரும் முத்துமணி சிரிப்பிருக்க செம்பவள மோகவண்ட இதழிருக்க தங்க நகை எனக்கு எதற்கு எப்பொழுதும் உங்கள் விழி ரசிப்பதற்கு முத்துமணி சிரிப்பிருக்க செம்பவள மோகவண்ட இதழிருக்க ஐயோ 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 அயோக்கிய ராஸ்கல் அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சு விடுவோம் பாடுவா. யாரு திட்டுறீங்க? இந்த பயதான் எங்க அப்பனை என்ன தொட்டது கிடையாது. நெஞ்சில மடக்கு வடக்கு விதிக்கிறான். கண்ணா பின்னாடி ஏதோ பேசுறான். இப்ப பேசுறது என்ன? இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆகட்டும், பிச்சு உதறிடுவான் பாருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்ப ஏன் நம்ம கோவிலுக்கு போனோம்? அட பிரகலாதா, உட்கார்றா. அப்பவே சொன்னேனே, பாத்தீங்களா என் பிள்ளை எப்படி கேள்வி கேட்கறான்னு. விதை எப்படியோ செடி எப்படி. அடுத்தது, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அன்புள்ள மாமா அவர்களுக்கு கல்யாணி எழுதியது என் கணவரின் சொத்தும் என் தந்தையின் சொத்து சம்பந்தமாகவும் நான் அங்கு வரவிருக்கிறேன். ஏகாம்பரா, நல்ல சமாச்சாரம். கல்யாணி வர்றா. கல்யாணி வருதா? ஆமா, சின்ன முதலாளி, கல்யாணி வருதா? வேட்டையில நான் ஒரு பறவையை சுட பார்ப்பேன். அது தப்பிச்சு பறந்துடுச்சுன்னா மறுபடியும் தானா என் வலையில வந்து விழுந்துடும். வரப்போதே விழப்போதே. நீங்க மேற்கொண்டு படிக்க. ஆஹா, நிரந்தரமாக கிராமத்தில் தங்கலாம் என்ற உத்தேசம். போடே, நீ என்ன பண்ற? பங்களாவை கிளீன் பண்ற, பெட்ரூம்ல பெட்ஷீட்டை மாத்துற, பாத்ரூம்ல சின்ன பிரஷ் எடுத்து சோப் போட்டு சல 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 பல 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 மாத்துற. என்ன சொல்ற நீ? அட அறிவட்டான, யாரடா சொல்ற? ஐயோ, நீங்க அப்படி என்கிட்ட சொன்னீங்கன்னா வேலைக்காரன் நான் செய்வேன். அடிச்சு நிறுத்து. நான் நிறுத்திட்டேன். மேற்கொண்டு நீங்க படிக்காம வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தானே? ஆமா, வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை ரயிலில் வருகிறேன். சின்ன முதலாளி, கல்யாணி வெள்ளிக்கிழமை காலையில வரப்போதான். வியாழக்கிழமை ராத்திரியே நம்ம கார்ல ஸ்டேஷனுக்கு போய் டென்ட் அடிச்சிருவோம். என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றுல ஒரு கணக்கு. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை அடமானம் வச்சு 10,000 ரூபாய் கடன் வாங்குறான். மாசம் 4 ரூபாய் வட்டி மேனிக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு கேள்வி கேட்டிருந்தேன். நிலம் கோவிந்தாவும் பதில் எழுதி வச்சிருக்கேன். பையன் புத்திசாலிதான். காசு சாப்பிடுங்க. யாரோ வர்றாங்க, இந்த கணக்கை திருத்தி நான் பார்த்து பேசிட்டேன். My God! சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியத்தை தேடிதான் இங்க வந்திருக்கேன். அப்பா இல்ல? அவரு போயிட்டாரு. என் கணவர் அவருடைய ஞாபகார்த்தமா விட்டுட்டு போன பரிசு. இந்த ஊர்ல உனக்கு சொந்தக்காரவங்களா இருக்காங்கல்ல? சொந்தக்காரவங்களை தேடி போறத அப்பா விரும்பல. நிழல தேடித்தானே நான் வரணும்.
நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். அந்த நிம்மதியை தேடித்தான் நான் வந்திருக்கேன். நிற்கதியா நிக்கிற எனக்கு எப்படியும் நீங்க ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை. அப்பாவோடய நானும் போயிருப்பேன். ஆனா என்ன அம்மான்னு நம்பி இருக்க இந்த குழந்தை அதை அனாதையாக்கிட முடியாது பாருங்க. பிடிக்கலன்னு சொன்னதே இப்ப பிடிக்கிற மாதிரி பேசுறியே. ஆசையை புதுப்பிச்சுக்கிறதுக்காக நான் இங்க வரல. எதை நினைச்சு என் குழந்தைக்கு சிவகாமின்னு பேரு வச்சனோ அதே சிவா கிட்ட இந்த குழந்தை வளரணுங்கிறதா என்னுடைய ஆசை. தெய்வம் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் சொத்து நிலம் எல்லாமே இந்த ஊர்ல தான் இருக்கு. நீங்க இருக்க சொன்னா இருக்கோம், இல்லைன்னா போறோம். ஆமா நில்லு கல்யாணி. நீ ஏன் போற? சகல உரிமையோட நீ இந்த வீட்டுக்குள்ள வரலாம். தயங்க வேண்டாம். என்ன அப்படி பாக்குறீங்க? வண்டி எடுத்துட்டு போப்பா. இதோ பாருங்க, நீங்க வக்கீல் தானே, சட்ட பிரகாரம் தான் கல்யாணி வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன். இந்த காலத்துல அப்பா சொத்துல மகளுக்கு பங்குண்டு இல்லையா? இப்ப கல்யாணி தங்கச்சியா இங்க வந்திருக்கா. தங்கச்சிக்கு இந்த வீட்டுல பங்குண்டு இல்லையா? இந்தாங்க உங்க கணக்க திருத்திட்டேன். வாமா கல்யாணி. பெட்டியெல்லாம் உள்ள அனுப்புங்க. வா கல்யாணி, உனக்காகத்தான் அவசரமா வந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கார் ரெடியா இருக்கு, போலாமா? கல்யாணி, நம்ம பங்களாவில நீ தங்குறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சிருக்க. இங்க வண்டி கிடைக்குமா? என்ன அவமானப்படுத்தினவங்களே நான் சும்மா விட மாட்டேன். ராஜாங்கம், கல்யாணி விஷயத்துல ஆத்திரப்படாத, அமைதியாயிரு. ஆளடிச்சான் தோப்பு பிளான் அவகிட்ட வச்சுக்காத. அந்த பிளான் நான் போடுறேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னாங்க? நீ புகைய விடுறதுல இருந்தே உன் மனசுல என்ன புகையுதுன்னு எனக்கு தெரியுமே. பணத்தை அடிக்கிறதுக்கும் பொண்ணை கெடுக்கிறதுக்கும் அதுதானப்பா உனக்கு பிளே கிரவுண்ட். கல்யாணி விஷயத்துல நான் சீரியஸா போகல, சீர்திருத்தமா தான் போறேன். அவ கழுத்துல நான் மருதாளி கட்டணும், நெத்தியில பொட்டு வைக்கணும். வை, நிதானமா வை, மான சுடப்படாது. நோகாம வலிக்காம அதை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை பின்றம் பா. நீ வேணா கடன் வாங்க, இவங்க கிட்ட நான் கடன் வாங்க மாட்டேன். என்னையா மந்தாரத்தை சேலை உடுத்திக்கிட்டு இருக்கட்டும், நகையை வாங்கிக்கிட்டு வாங்க. கடன் கொடுத்து சட்டையா வைக்கிறேன், விலகு கிடக்கான வேட்டியா வைக்கிறேன். நான் அமனமா நின்னுருவேன். நான் என்ன 5 வயசு கொண்டா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறதுக்கு வாங்க மாட்டாராம்ல. வாங்க வாங்க. நீங்க எல்லாம் இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்யா. எங்களை கிண்டல் செஞ்சவங்களுக்கு சல்லி காசு கூட கடன் கிடையாது. ஏங்க இப்படி சொல்றீங்க? சுத்தி பார்த்தா ஒரு வகையில நீ நானும் சொந்தக்காரனா இருப்போம். எப்படி? வீட்டை சுத்தி பார்த்தா இல்ல, பரம்பரை சுத்தி பார்த்தா. முதலாளி, இவங்க கடற்காகத்தானே வந்திருக்காங்க. அம்மா, அது இல்லைங்க. நானு எவ்வளவு தொகை வேணும்? ஒரு 2000 ரூபாய் வேணும். அடமானத்துக்கு என்ன வச்சிருக்கிற? அத அடமானம் வைக்கிறதுக்கு இல்லைங்க, வேற பண்டபாத்திரம் இருக்குது. ஏகாம்பரம் ஐயா, இவன் கேட்கறத கொடு. வாடி, இது வண்டி வண்டி. கணக்க நான் பாத்துக்கிறேன், கொடு. நல்லது. நீ ஒரு நல்ல இந்த மூஞ்சி இருக்குது பார், நரி மூஞ்சி, அதுல முழிச்சிருக்கிற. நரியோ நாயோ எனக்கு தேவை துட்டு. சரி வாங்கய்யா. இந்தா பிடிச்சுக்கோ. சரி வா. நாயண்டி, நீ போய் வாங்க போய. என்னமோ அப்பாவோட லட்சியம் நிறைவேற்றேன்னு சொல்லி இந்த வாத்தியார் வேலையை ஆரம்பிச்சாரு. அந்த வக்கீல் தொழில் ஏந்தா அவருக்கு கசந்து போச்சோ. என்னம்மா குத்திடுச்சா? இரு, மெதுவா பண்ணி விடுறேன். ஓட்டு ரொம்ப பின்னால பள்ளிக்கூடத்துக்கு புறப்படாமா? வாய முடியலையே. அவளை விடவா நீ வார போற? எல்லாம் அவளுக்கு தெரியும். புறப்படு. சரி சரி, முடிஞ்சாவது விட்டுறேன்.
எல்லாம் முடிஞ்சு போனது தானே. கண்ணனை கூட்டிட்டு பாப்படு. கண்ணா, சிவகாமி, புறப்படுங்க. வா கல்யாணி போலாம். கல்யாணி எதுக்கு? நல்லா இருக்கு நீங்க கேக்குறது. பள்ளிக்கூடத்துக்கு புது வாத்தியாரமா வேண்டாமா? அந்நாட கத்தி கத்தி உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டா? விருந்தாளி வந்தவங்களும் கெடுத்துக்கிட்டோங்கிறியா? இலை போட்டதோட விருந்தாளி அனுப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? நிலையா இந்த குடும்பத்துல ஒருத்தியா வாழணும்னு வந்திருக்கேன். நீ இருந்த நிலைமைக்கும் உங்க அப்பா உள்ள வளர்த்த பெருமைக்கும் சரிவா வந்து நம்ம ஸ்கூல பாரு. குழந்தைகள் தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, தெய்வங்கள் தான். ஒண்ணு அனுமாரு, ஒண்ணு சாம்பவன், ஒண்ணு வாலி, டோட்டலா நம்ம பள்ளிக்கூடம் ஒரு கிஷ்கன் தான். வந்து பாரு. இதான் நான் சொன்ன இடம். இத பள்ளிக்கூடமா மாற்ற வேண்டியது உன்னுடைய புத்திசாலித்தனம். குழந்தைகளா, இதான் உங்க புது டீச்சரம்மா கல்யாணி. டீச்சர் வார்த்தை கேட்டு ஒழுங்கா நடக்கணும். என்ன நீ பாரு. இன்னைக்கு முதல்ல திருக்குறள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பாடம் சொல்ல போறேன். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அதாவது எந்த நன்றியை மறந்தாலும் அதுக்கு மன்னிப்பு உண்டாம், ஆனா செய் நன்றியை மறக்கிறவங்களுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாதாம். இதுதான் அர்த்தம். புரியுதா? என்ன ரொம்ப டஃபா இருக்குதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க கல்யாணியும் குழந்தைங்களை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க. கோயிலுக்கு நான் வரல. ஏன்? நான் கடவுளை நம்பினேன், ஆனா கடவுள் என்ன நம்பல. நான் ஏன் கோயிலுக்கு வரணும்? சரி, நீங்க கல்யாணி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். வா. அண்ணன் வராரு, விடாத, புடி, ஓடு ஓடு. அண்ணே 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 நம்ம கடைக்கு வாங்க அண்ணே. அண்ணே, கடை திறப்பு விழாக்கு நீங்க வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நேரம் இல்லப்பா. எனக்கு நேரம் வரணுமே. அண்ணே, உங்க காலை கடைக்குள்ள வச்சுட்டாவது போங்கண்ணே. வாங்கண்ணே, கூப்பிடுறேன். வாங்கம்மா வாங்க. வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. டே அவினாசி, அண்ணனுக்கு பேவர் போடுற கொண்டாறேன். இவரு இவன் பேர் சுப்பையா. குழந்தையில இருந்து நம்ம அப்பா தான் இவனை வளர்த்தது. இவன் பட்டத்துல கடையில தொடச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப சொந்தமாவே கடை வச்சுட்டான். இவங்க இவனுடைய பார்ட்னர் கடையில. முண்டம் அண்ணனுக்கு பேப்பர் தோசை போட சொன்ன. நீ ஏன் போன? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இன்னொரு சமயம் வர்றேன். என்ன கடைக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. சரி, 2 டீ குடு. அது வேணாம் என்ன, நீங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நீ வாழ்க. வா கல்யாணி போலாம். நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், பார்வதி கோவில்ல இருந்து வந்து காபி போட்டு கொடுக்கட்டும், சாப்பிடுறேன். எனக்கும் காஃபி போட தெரியும். என் டேஸ்ட் அவளுக்கு தானே தெரியும். இத்தனை நாள் நான் நடத்துற குடும்ப வாழ்க்கையில எனக்கு மனைவியாகவும் நண்பனாகவும் தாயாகவும் இருக்கிறவா அவதானே. வேணா பாரு, கோவிலுக்கு போய் என் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணிட்டு வருவான். அதோ வா, என் பேர்ல தானே அர்ச்சனை பண்ணேன். இல்லைங்க, கல்யாணி பேருக்கு. எடுத்துக்குமா. இந்தாங்க. வேண்டாம் வேண்டாம், அவளுக்கே கொடு. அதுக்குள்ள என்ன கோபம்? கல்யாணி, காபி போட்டு கொடுத்தியா? அவருடைய டேஸ்ட் உங்களுக்கு தான் தெரியுமா? கரெக்ட். உங்க டேஸ்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே கல்யாணி தானே. நீ என்ன சொல்ற? இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறேன்னா அதுக்கு காரணமே கல்யாணி தான் சொன்னேன். What nonsense you are talking? கல்யாணி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? எதையுமே சொல்லலைங்க. மெழுகுவத்தி மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து தண்ணியே அழிச்சுக்குமே தவிர தன்னுடைய ஒளிய பத்தி யாருகிட்டயுமே சொல்றது இல்லைங்க. கல்யாணி, நீயா என்கிட்ட எதுவும் சொல்லாட்டியும் உன் கல்யாணத்தை எப்படி கெடுத்தேன்னு அந்த கணக்கு பிள்ளைங்கிட்ட சொன்ன. ஒரு நாள் அவனை கோயில சந்திச்சு
என்ன பார்வதி பார்த்தும் பார்க்காம போறே? சந்தோஷமா தெய்வத்தை பார்த்துட்டு போறேன். அப்புறம் ஏன் உங்களை பார்க்கணும்? நானும் ஒரு விதத்துல உனக்கு தெய்வம் மாதிரி தான்மா. நீயும் சிவாவும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களே, அதுக்கு காரணம் யாரு? நான் தான். எனக்கு ஒரு கிழவனை பார்த்ததும் நீங்க தானே? கிழவனுக்கு உனக்கும் கல்யாணம்னு சிவாவுக்கு தந்தி கொடுத்து தூண்டி விட்டது யாரு? நான் தான். சரி விடு. சிவாவுக்கு கிராமத்துல முறை பொண்ணு இருக்குன்னு கல்யாணினுடைய காதலை கலைச்சு விட்டது யாரு? நான் தான். எங்க அத்தானுக்கு காதலியா? உங்க அம்மாவுக்கே தெரியுமே. அந்த புண்ணியவதி உயிரோட இருந்தா என்ன தெய்வமா நினைப்பாங்க. ஏகாம்பரத்தோட பேச்சை கேட்டு கல்யாணி உங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தா அவ இந்த வீட்டு வாசப்படியே மிதிச்சிருக்க மாட்டா. அப்படியே உங்க மேல ஆசை இருந்திருக்குமானா இத்தனை வருஷம் அவ உங்களை விட்டுருக்க மாட்டா. இதோ பாருங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச ஆதாரங்களை வச்சுதான் வக்கீலுங்க வாதாடுவாங்களே தவிர கண்ணுக்கு தெரியாத சாட்சியங்களை எடுத்துக்கவே மாட்டாங்க. கல்யாணி, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இப்ப சாப்பிடுவாரு. கல்யாணி, கடலை கண்டு வெறுக்கிறவன் அதனுடைய ஆழத்தை கண்டு பயப்படுறானே தவிர அதுக்குள்ளதான் முத்து இருக்குங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நான் காஃபி கொண்டா சாப்பிடுறேன். குட் மார்னிங். என்ன இதெல்லாம்? முழு பரீட்சை வரப்போகுதுன்னா வாதியாருக்கு லஞ்சமா? இந்த வயசுல லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? போகடா. இல்ல அப்புறம் முட்டை போடுவேன். முட்டை முட்டை தான் கோழி போடுத, நீ ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். வாங்கடா ராஜா. லஞ்சத்தை ஆதரிக்கிறீங்களா? சிவக்கு, இன்னைக்கு சிவகாமிக்கு பிறந்த நாள் இல்ல, அதனால முடிஞ்ச பிரசன்ஸ கொண்டு வந்திருக்காங்க. அது புரியாம முட்டை போடுவேன் அழகா அப்படின்னு. ஆமா, மறந்தே போயிட்டேன். ஐ எம் சாரி குழந்தைங்களா. எல்லாரும் உள்ள போங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறேன். பாப்பா பா தம்பி வாங்க. இதோ பர்த்டே பேபி வந்துட்டாளே. மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? வாங்க 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 வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னும் 100 பிறந்த நாள் கொண்டாடி சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். போங்க போ, விளையாடு போங்க. போ போடா போடா போடா. என்ன கல்யாணி, குழந்தைக்கு பிறந்த நாள் அதுமா நீ இன்னும் குளிக்காம நிக்கிற? போன வருஷம் இதே பிறந்த நாள் அன்னைக்குதான் என் கணவர் இழந்துட்டு கடைசியா தலைமுழுகினேன். ஓ சாரி. இன்னைக்கு உன் கணவருடைய நினைவு நாளா? ஆமா, ஓயாத குடிக்காரரா இருந்தார் என் கணவர். இருதய நோய் வேற. குழந்தையோட பிறந்த நாளை காரணமா வச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுத்தாரு. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். போதும் குடிச்சது. ஏன் சார், நீங்களாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, சொல்லக்கூடாது. எனக்கா? எவன் சொல்றது? வேண்டாங்க. கிளாஸ் எடுத்தியா? பாட்டிலோட குடிப்பேன். ஐயோ வேண்டாம், இதே குடிங்க. Friends, come on. Let's go for a drive. வேண்டாங்க, தயவு செஞ்சு இந்த நிலைமையில போகாதீங்க ப்ளீஸ். No, nothing. Friends, ஐயோ சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. ஃபார் ஹிஸ் ஹெல்த்னு எதை சொன்னாங்களோ அது ஃபார் ஹிஸ் டெத்தா வந்து முடிஞ்சது. விதவ கோலத்தோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்பாவை பார்க்க போனேன். அவசரமா கல்யாணம் பண்ணி அவசரமா குழந்தைய பெத்து அவசரமா புருஷனை இழந்துட்டு வந்து நிக்கிறாளேன்னு அவர் அதிர்ச்சி அடைஞ்சார். மனுஷன் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கடவுள் மட்டும் செய்யலாமோ? இந்த வயசுல உன்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கிட்டானே, அவனை யாரும் கேட்க முடியாதுன்ற தைரியம் தானே. நானே அழல, நீங்க ஏன் அழறீங்க? ஏமா, எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் இவ்வளவு சுலபமா தாங்கிக்கிறியே, எப்படிமா? வெளிச்சத்திலேயே இருந்தா இருட்டுல போறதுக்கு பயமா இருக்கும். எனக்கு தான் ஆரம்பமே இருட்டாயிடுச்சு. நமக்கு இருக்கிற சொத்து போதாதுன்னு மாப்பிள்ளை வீட்டு சொத்து வேற வந்து சேர்ந்திருக்கு. நானும் ஹார்ட் பேஷண்ட், இன்னைக்கும் நாளைக்கும். எனக்கு அப்புறம் உனக்கு சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க அத்தனை பேரும் அயோக்கிய பயலுக. ஒருத்தர் இருந்தா நல்லவன், சிவா. நமக்கு கொடுத்து வைக்கல.
என்னப்பா இது இவ்வளவு நேரம் தூங்குறீங்க? அப்பா காபி கொண்டு வந்திருக்கேன். அப்பா அப்பா அப்பாவும் அவசரமா போய் சேர்ந்துட்டாரு. சிவான்னு ஒருத்தவன் வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா உன் நிலைமை இப்படியா இருக்காது இல்லையா கல்யாணி? அதை விட பார்வதின்னு ஒருத்தி பிறந்திருக்கவே வேண்டாம். இப்படி எல்லாம் பேசினா விதின்னு ஒண்ணு இருந்திருக்கவே வேண்டாம். வாங்க சமையல் வேலையை போய் கவனிக்கலாம். வைரம் எங்கிருந்து கிடைக்கிறது? முத்து, பூமியிலிருந்து கிடைக்குது. தங்கம் எங்கிருந்து கிடைக்குது? பணக்கார வீட்ல டீச்சர். கண்ணா, இந்த கலாட்டா பதிலாம் கூட. தங்கம் பூமியில இருந்து கிடைக்குது, புரியுதா? அடுத்த கேள்வி வந்து சுகம் எங்கே கிடைக்கும்? சுகம் எங்கே கிடைக்கிறது? டீச்சரம்மா பதில் சொல்றியா? இது குழந்தைங்க படிக்கிற இடம். வாத்தியாரம்மான்னு வந்துட்டா எனக்கும் பாடம் சொல்லி தரணும். உங்களுக்கு எப்ப சொல்லி தரணுமோ அப்ப சொல்லித்தரேன். இப்பவே சொல்லி அந்த பாடத்தை நான் சொல்லித்தரேன். இங்க வேண்டாம், இப்படி வா. வீட்டுல ஒழுங்கா படிக்கலன்னா உங்க அப்பா உன்னை எப்படி அடிப்பாரு? அத மாதிரி மாமாவை அடிச்சுக்காமி. பசங்களா, முதல்ல முத்து அடிப்பா, அதுக்கப்புறம் நீங்க அடிக்கணும். எங்க அடி பார்க்கல? நல்லா படிப்பியா? நல்லா படிப்பியா? ஒழுங்கா படிப்பியா? படி, ஒழுங்கா படிப்பியா? நீ இந்த ஊர்ல தானே இருக்கிற? பாத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க சம போடு போட்டீங்க. பண்ணியார் தம்பி இனிமே இந்த பக்கம் தலை காட்ட மாட்டான். வேற என்ன செய்யறது? ஊரு பயிருக்கு பூரா அவங்களுக்கு அடங்கி கிடக்கானுங்க. ஒருத்தனாவது துணிஞ்சா தானே இந்த பயலுக்கு பயப்படுவானுங்க. இந்த ஊர்லயே அவனுங்க அயோக்கியனுங்க. நாளைக்கு 4 பேரை கூட்டிட்டு வந்தான்னு வைங்க, நீங்க என்ன செய்வீங்க? 4 பேர் என்ன, 40 பேரை கூட்டிட்டு வரட்டும், அடிச்சு பார்த்தாங்க. அதுக்காக உங்க கௌரவத்தை விட்டுட்டு அவங்க கூட சண்டைக்கு போயிருந்தா என்னங்க? எங்க போறீங்க? பார்வதி, தங்கச்சின்னு தானே கல்யாணி வீட்டுக்குள்ளவான்னு கூப்பிட்டேன். பாவம் சின்ன வயசு பொண்ணு, அவ தனியா படுத்து தூங்கும் போது நாம 2 பேரும் இங்க இருந்தா அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பா?
ஐ எம் சாரி. நெல்லூர் அரிசின்னு சொன்னாங்க. நெல்லு தான் இருக்கு, அரிசியவே காணோம். ஏம்மா இந்நேரத்துல எங்க போற? வார சந்தைக்கு போறேன். எதுக்கு? இன்னைக்கு வார சந்தையில 4 நிஜாரும் 4 சட்டையும் வாங்க சொல்லி கல்யாணி டீச்சர் காவேரி கிட்ட 100 ரூபாய் கொடுத்துருக்காங்களாம். சரி போயிட்டு சீக்கிரமா வா. வண்டி நிறுத்தா. வேலைய மகல்ல சந்தைக்கு போறியாப்ல, வண்டியில ஏறிக்க வேண்டியதானே? நான் மாட்டேன். உன் கூட வந்தா தண்ணிய போட்டுட்டு அத வாங்கியா இத வாங்கியான்ப. படிச்ச புள்ளல வாய் கொழுப்பு. என்னடா துர்சாமி, என்னடா இங்கே இறங்கி விட்ட? சின்ன முதலாளி ஒரு சாமானத்தை ஞாபகப்படுத்தினாரு, மறந்துட்டேன். போய் எடுத்துட்டு வரேன். சரி. எங்க பாப்பா போற? எங்க போனா உனக்கு என்ன? முதலாளி மூஞ்சியில சாணி அடிச்சவனே தானே? ஐயோ, ஐயோ, என்னை விட்டுடுங்க. நான்சென்ஸ். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே தற்கொலைன்னு பஞ்சாயத்து எப்படி முடிவு பண்ணலாம்? இதான் இங்க வழக்கமா நடக்குது. அது எப்படி நடக்கும்? நான் விசாரிக்கிறேன். அது என்னமோ தெரியலீங்க, 10 வருஷமா அந்த இடம் பழி வாங்கிக்கிட்டே இருக்கு. கொலைகாரன்னா நீங்க புடிச்சிருவீங்க, காட்டேரி காத்துன்னா எப்படி பிடிப்பீங்க? போலீஸ் ரிப்போர்ட்ஸ்ல கூட அந்த தோப்பை ஹாண்டட் பிளேஸ் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஹாண்டட்னா என்னங்க? பேய் நடமாற இடம்னு அர்த்தம். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். வாங்க சிவா, உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். வட்டி கட்ட வந்தீங்களா? எங்க குடும்பம் உங்ககிட்ட கடன் பட்டிருக்குன்னு எல்லார்ட்டையும் பப்ளிசிட்டி பண்றீங்களா? வந்த விஷயம் விசாரணைக்காக. யாருகிட்ட? இவங்கிட்ட. மரியாதை பேச. வாய மூடுறா. காவேரி உன் மேல சாணி அடிச்சாலே அன்னைக்கு மறுநாளே அவ கொலை செய்யப்பட்டிருக்கா. இன்ஸ்பெக்டர், இந்த ராஸ்கல்ய பள்ளிக்கூடத்துக்கு வந்து என் லேடி டீச்சர் கிட்ட முறைகேட நடந்திருக்கான். கல்யாணி அக்கா மருமகையா சொந்தக்காரிங்கிற முறையில ஆசையா பேச போயிருக்கான். அவ உன் பழைய காதலிங்கிற ரோஷம் இவனை நீ அடிச்சிருக்கிற. பண்ணையார் உருமாத நடந்ததானே Shut சொல்ற. up. நீங்க மேல சொல்லுங்க. இவன் நடத்தையை சகிக்க முடியாமதான் காவேரிய மேல சாணியால் அடிச்சான். அதனாலதான் அவ கொலை செய்யப்பட்டிருப்பான்னு நான் சொல்றேன். நாங்க தற்கொலைன்னு சொல்றோம். உங்க அப்பனே அங்கதானே செத்தான். எங்க அப்பா விஷயத்துக்கு அப்புறம் வர்றேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? அதே இடத்துல 10 வருஷமா பலி விழுந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயம் பத்தி தானே நான் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்ககிட்ட கேக்குறேன், 10 வருஷமா அதே இடத்துல பலி விழுவதில்ல? ஆமா. ஏமாந்தவன் இழிச்சவாய மட்டும்தான் பலியாகணுமா? உன் குடும்பத்துல ஏன் ஒருத்தன் கூட பலியாகல? பேய்க்கு உன் குடும்பத்துக்கு ஃபேமிலி கனெக்ஷன். இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்க வேண்டிய இடத்துல நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், ஒரு வேண்டுகோள். இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா தயவு செய்து இவங்களுடைய பஞ்சாயத்துக்கு விடாதீங்க. சட்ட பிரகாரம் நீங்களே விசாரணை பண்ணுங்க. அப்போ எங்க தீர்ப்பு பொய்யா? எங்களுக்கு யோகியது கிடையாதா? நாங்க பெரிய மனுஷன் இல்லையா? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், இந்த பெரிய மனுஷன் என்ன சொல்றாங்களோ அதையே தான் இந்த நாய் சொல்லு. ஐயா நெய் தோசை சாப்பிடுறீங்களா? பக்கத்துல இல்லண்டி, தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாரு சட்னிய. நான் எதையும் தொட்டுக்க தயாரா இல்ல. வட்டி எடு. பூரி கொடுக்க சொல்லிட்டீங்களா? பூரியில மசாலா இருக்கும், வட்டி இருக்குமா? அட விடுங்க. நான் தான் விட்டுட்டேனே, அவர் தான் வட்டி வட்டின்னு புடிச்சிட்டு இருக்காரு. எங்கயா பிடிச்ச? எப்போ? ஏதோ ஏழை பழங்களாச்சேன்னு உங்களுக்கு எல்லாம் கடன் வாங்கி கொடுத்தேன். சமயத்துல வட்டியும் குறைச்சுக்கிட்டேன், ஏன் அசலையே குறைச்சுக்கிட்டேன். ஆனா சப்போர்ட் சிவா பக்கம். கொடுக்கறது நாங்க, தாங்கிறது சிவாவை. அப்படி என்னையா அந்த ஆளு பெரிய மனுஷங்கிற? நீ கொஞ்சம் உள்ள போ. இங்க வா. நீ போய் அந்த மிளகா அப்படி எடுத்தா. எதுக்கு? எடுத்தான்னா அந்த ஆளுக்கு சக்கரை வியாதி. இன்னும் சொல்றேன் கேளு. ஊருக்கு உபதேசம் சொல்ல வேண்டிய வாத்தியாரு விதவை பொண்ணை கூட்டிக்கிட்டு கும்மால அடிக்கிறதா? தாயா, அடாவடியா பேசாத. அந்த பொண்ணு புருஷன் போன துக்கத்தை மறந்துட்டு கல்யாணம் ஆன மனுஷனோட ஊர் சுத்துதையா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாப்படுதா? கிராமம் கெட்டு போகாம என்ன கதியாகும்? எல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுது உங்க கண்ணுல. ஊரு உருப்படுமா? நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறதுனால. ஆமா. ஐயோ, எனக்கு ஒண்ணு தெரியாது. நான் சொல்லல, அவங்க சொன்னாங்க. வெளியே வேர்க்குது. அப்படியா? இதை உள்ள ஊத்துங்க. சக்கரை போடலையா? எல்லாம் பக்குவமா போட்டது. ஐயோ, ஆகா, ஆகா, அவளே நல்லா, ஆகா, அக்கா இட்லி வச்சிருந்தா அச்சி, காரையா, தண்ணி தொட்டி விழுந்துட்டா. ஐயோ,
என்ன கல்யாணி? மயக்கமா இருக்கு. தேவா, உட்கார். பாத்தியாடா, பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார்னு நினைச்சாலே என்ன நடக்கிறது பாருங்க. கிருஷ்ண லீலா. இந்த ஆள் கிட்ட குழந்தைகள் படிச்சா உருப்படுமா? நாசம். நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இப்படி பண்ணாரு? நிறமில்லாம குறையுமா? இனிமேல என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுல முடிவு பண்ணிட்டேன். பெரியவரே, பேர பள்ளிக்கூடம் அனுப்பலையா? பள்ளிக்கூடம் போய் கெட்டு போறதுக்கா? வேண்டாம். எங்கடா போற? பள்ளிக்கூடம் போறேன். இந்த பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு கிழிச்சது போது வாடா போலாம். என்னங்குது? தமிழ். எவன் ஆத்திரத்தையோ குழந்தைகிட்ட விட்டு எழுத சொல்லி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அயோக்கிய பயன். கல்யாணி, நீ முதலே வந்துட்டியா? எழுதுறவங்க எழுதிட்டு போறாங்க. கையும் அவங்க கையும் தான் தெய்வ தவிர நான் ஒண்ணும் எழுத போறதில்ல. சொந்தக்காரி வீட்டுக்கு வரலையே, உன் சொத்தை சுலபமா அபகரிக்க முடியலையேங்கிற வைத்தறிச்சல் பண்ணையா இருக்கு. பெருச்சாடி நோண்டுனா கோட்டை இடிஞ்சு விழுந்துருமா என்ன? அவங்க ரகம் மழைய, நீ உன் வேலையை பாரு. கல்யாணி, கல்யாணி, இன்னைக்கு ஸ்கூல் வேண்டாம், பள்ளிக்கூடத்தை கூட்டு. உன் வேலை என் குழந்தை மேற்பாட்டேன். அவ பிறக்கலதான் எனக்கு ஏது பாரம். என்னால மத்தவங்களுக்கு அவமானமும் சங்கடம் ஏற்பட்டிருக்காதுல்ல. ஊர் பையன் பேச்சுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதா இருந்தா ஆரம்பத்திலே நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க வேண்டும். எவ்வளவு காலி பைய கோயிலுக்குள்ள குப்பையை மாறி கொட்டுறான். அதனால உள்ள இருக்கிற கடவுளுக்கு நாத்தம் அடிக்க போகுது. கடவுள் கல்லு, அவருக்கு நாத்தம் அடிக்காது. நம்ம மனுஷங்களாச்சு. அதுக்காக என்ன செய்ய சொல்றேன்? எத்தனை பைய வாழ்க்கை சீர் வைக்க முடியும்? எவன் மனசோ கரியா போயிருக்கு, அதை வச்சு பையன் உள்ள விட்டு செவுத்துல எழுத விடுறானுவா. மண்ணை வாரி போட்டு மலையை மறைக்க பாக்குறானுவா. நான் திண்ணேலே உட்கார்ந்து அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதை தவிர எந்த துரோகி பயலுக்கு பழிஞ்சு போயிட மாட்டேன். ஆமா கல்யாணம், உன்னை பத்தி நான் சந்தேகப்பட்டா நீ வேதனைப்படலாம். அக்கா, நான் நெல்ல தேடித்தானே இங்க வந்தேன். அந்த மரத்தையே யாராவது வெட்ட போனா என்னால தாங்கிக்க முடியுமா? மனுஷ தம்பியோட நீங்க தாங்கிக்கலாம், என்னால முடியாது. என்னங்க இது? நான் என்ன செய்யறது? கொஞ்சமாவது அறிவு இருக்கு அவளுக்கு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க. கல்யாணி, என்ன இது? எங்க போற? பண்ணையார் வீட்டுக்கு. நல்லா யோசனை பண்ணிட்டீங்க? நல்லா யோசனை பண்ணிட்டேன். வரங்க போகாத கல்யாணி, இல்ல போகாது. நான் சொல்றத கேளு. வேண்டாம். என்னங்க போயிட்டாரு? என்ன பேசாம இருக்கீங்க? நீ என்கிட்ட சொல்லிட்டீல, நான் யார்கிட்ட சொல்றது? போட்டு என்னைக்காவது ஒரு நாள் இங்கதான் திரும்பி வருவான். நான் இருக்கேன், எல்லா பழியும் நான் தாங்கிக்கிறேன். நம்ம குருக்கள் ஐயா தமாஷான ஆளு. கடவுளை பத்தியும் சொல்றாரு, கண்ணா பின்னான்னு செவத்திலையும் எழுதுறாரு. இனி கல்யாணியோட கதி என்ன? வா கல்யாணி, வா வா வா. உன்னை பத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ வந்துகிட்டே இருக்கிற. கற்பூர வாசனை தெரியாத கழுதப்பைய ஊர்ல போய் நீ பாடம் சொல்லி கொடுத்தா அவன் சிலேட்லயா எழுதுவான்? சோத்திரவா எழுதுவான். ஆமா ஆமா. வயசு பொண்ணு விதவ சொந்த பந்தத்தை விட்டுட்டு எந்த இடத்துக்கோ போனா இந்த கேவலம் தான் கிடைக்கும். அட ஒன்ன எழுதுனா என்ன, என்ன எழுதுனா என்ன? ரெண்டு ஒண்ணுதாங்க. அது கேவலப்பட நீங்க எங்க முன்னாடி கதறிட்டு நிக்கலையா? பழத்தை அடிச்சா மரம் குலுங்கத்தாரையா செய்யும். அந்த பழம் யாரு? எங்க அக்காவோட மருமக. கல்யாணத்தப்போ சுமங்கலியா பார்த்தேன், இப்ப சோகமா பாக்குறேன். மன்னிக்கணும் மாமா, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. என் புத்தியாலதான் எனக்கு இந்த தவறு நடந்தது.
சிவா நல்ல புள்ளதான். ஊரு நல்லது இல்லையே. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்பாவிங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பெரும் பாவிகளா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. யாருமே இங்க பாவிங்க இல்ல. உன் நிலைமையில நீ அப்படி நினைக்கிறிய தவிர இங்க உண்மையில யாருக்குமே விரோதம் கிடையாது. அப்ப இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நீங்க நடந்துகிட்ட விதம். அட நீ ஒண்ணு மருமகளாச்சேன்னு காக்கா கடி விளையாட்டு விளையாண்டுருப்பான். ரொம்ப பயபக்தி உள்ளவனாச்சே, பார்த்தா தெரியல. நான் பட்டணத்துல வளர்ந்தவ மாமா. தெருவுல அங்கங்க இது ஆபத்தான இடம், பார்த்து போங்கன்னு போர்டு போட்டிருப்பாங்க. இங்க எது ஆபத்துன்னு போர்டே போடலையே. அது ஏன் தப்பா? தவறுன்னு நான் சொல்லல கல்யாணி. தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ வந்துட்ட பாரு, அதுல எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா கல்யாணிக்கு எந்த ரூமு? நம்ம பூஜை ரூமுக்கு ஏத்த ரூமு தான். மாமியார் ரூம்ல மருமகளும் தங்கட்டும். மீனாட்சி, கல்யாணி மேல போ. கவலைப்படாத, கோட்டைக்குள்ளதான் வந்துட்டியே. மீனாட்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ. பாவம், உன்னை ரொம்ப சோதிச்சுட்டன். உனக்கு கவலையை தர்றதுக்காக உன் கணவனுடைய போட்டோவை இந்த ரூம்ல மாட்டல கல்யாணி. உருவமா இல்லாட்டாலும் ராஜாபாதர் போட்டோவிலேயாவது உன் பக்கத்துல இருக்காரு. அந்த நிம்மதியாவது உனக்கு இருக்கும் இல்லையா? என்ன பண்றது? குடியும் குடுத்தனமுமா வாழணும்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை மறந்துட்டு அவர் குடியோட தான் வாழ்ந்தாரு. விளையாட்டு பிள்ளை, வாழ்க்கையிலும் விளையாடிட்டு போயிட்டான். நான் வரேன் கல்யாணி. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா மீனாட்சியை கேட்கலாம். உனக்கு தடை இல்லைன்னா என்னையே கேட்கலாம். என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிற உங்ககிட்டயே கேட்கிறேன். கதவை சாத்திக்க கல்யாணி. வேண்டாம், நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? கசாப்பு கடைக்குள்ள வந்துட்டேன். இவங்க எல்லாரும் கத்திய மறைச்சு கண்ணியமா வேஷம் போடுறாங்க. நான் பலியாகிறதுக்கு முன்னால உங்க பழிய தீர்த்துக்கிறேன் சிவா. என்ன சுபையா, அவ கையில தட்டோட நிக்கிறா, நீ பையோட நிக்கிற. எல்லாம் பரதேசி கோலம். நீங்க பரதேசி கோலம். நாங்க சும்மா இருக்க மாட்டீங்க. சும்மா இருந்தா நாங்க இங்க சொல்ல வரோம். என்ன சொல்ல போறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, நாம 2 பேரும் சேர்ந்து கடை வைக்க வேண்டாம். நான் தனியா வடை வைக்கிறேன், நீ தனியா பணியார் விட்டுக்க நான் சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா 2 பேரும் சேர்ந்து கடை வச்சோம்னா ஒரு செலவு ஆகும், ஒரு செலவு மிச்சமாச்சேன்னா. சொன்னது நியாயம் தானே. இப்ப வரவு வந்துருச்சு. வியாபாரம் செய்யறதே வரவு வரத்துக்காக தானப்ப. இது செலவு வரவுங்க. நானே சொல்லிட்டு இருக்கேன். சொல்லேடி, இத போய் நான் எப்படி சொல்றது? அவங்கிருந்தாமா மாவு அரைக்கும் போது நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து அரைப்போம். சேர்ந்து அரைச்சா சீக்கிரமா வேலை முடியும்னு கூப்பிடுறது. கிட்ட வந்தோட கையடியில அப்படி சொல்லிச்சேடி. நீங்க மட்டும் என்னவா அண்டாவில தண்ணீர் வைப்ப முடியல, பாடி எடுத்து கடத்தடிக்கு வான்னு கூப்பிடுறது. நான் கையில பிடிச்சு இழுக்கும் போது பின்னாடி வந்து இடுப்பு பிடிச்சு இழுத்து 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 அப்புறம் என்ன சொல்லேடி? நான் சொல்லிருவாமா? நானும் சொல்லிடுவேன். ஆமா. ஓஹோ பார்வதி, இவங்க 2 பேரும் வியாபாரம் பண்ணல, ஏதோ விவகாரம் பண்ணிருக்காங்க. உங்க விவகாரம் எந்த அளவுல நிக்குது? அண்ணே, உங்களுக்கு தெரியாம ராக்கேஜி தட்ட பத்து ஜெயடி. இது என்ன மாசம்? இது ஆடி மாசங்க. கல்யாணத்தை வச்சு கூடாது. அண்ணி, உங்களை கேட்காம உங்க 2 பேர் பேரையும் பத்திரிகையில போட்டேன். நீங்க தான் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எங்க 2 பேரையும் உன் குடும்பத்துல ஒருத்தரா சேர்த்துக்கிட்டதுக்காக ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமே உங்க சுக துக்கத்துல எங்களுக்கும் பங்குண்டு. மாதா பிதா குரு தெய்வம் இதெல்லாம் மறந்து போன பாடம். மாதா பிதாவும் கிடையாது, குருவும் கிடையாது, ஏன் தெய்வமே கிடையாது. பேய்ங்க நடுவுல கூட வாழ்ந்துடலாம், இந்த பராமக்காரங்க நடுவுல வாழவே முடியாது. பூவ விக்கிற கடையில புல்ல விக்கிற பசங்க இவங்க. உங்க அப்பா ஆரம்பிச்ச பள்ளிக்கூடத்தை காப்பாத்தணுமேங்கிற போலி கௌரவத்துக்காக நீங்க ஏன் அவமானப்படுறீங்க? முடிவா சொல்றேன், இந்த ஊர் ஜனங்களை கரையத்தை பாத்தீங்க, எல்லாருமா சேர்ந்து நம்மள கடல்ல தள்ளிடுவாங்க.
பேசாம இந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து முடிட்டு பழையபடி வக்கீல் தொழிலுக்கு போங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏழாம்பரம் முதலாளி, இந்த ராஜாங்கத்தை எடுத்து ராஜ்யம் நடத்த முடியுமா? சிவா மூஞ்சில பூசுக்கறி, சிவா மூஞ்சில பூசுக்கறி, சிவா மூஞ்சில பூசுக்கறி. குடிச்சிட்டு ஆடுறாங்க, நீங்க போகாதீங்க. செவுத்துல எழுதுறது பொடி பசங்க இல்ல, இந்த பொறிக்கு பசங்க தான். என்ன வந்து ராஜாங்கன்னு கேட்டுறேன். வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. சிவா மூஞ்சில பூசுக்கறி, சிவா மூஞ்சில யார் அது குரல்? ஆய் ஏய், தலையாட்டி, கால்ல என்ன இருக்கு பாத்தியா? மரியாதையா நடந்துக்க, ஜாக்கிரதை. இல்லன்னா என்ன செய்வான்னு கேடுறான். பொட்டை வச்சு அறுத்து புடுவான் பாடாவா. அவ்வளவு ரோஷமா இருந்தா வட்டியை கொடு, இல்லன்னா வாங்கின கடனை திருப்பி கொடு. அத நடு ரோட்ல வச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க உங்க வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. யோகினா இருந்தா வீட்டுக்கு வரலாம். ஒரு பொண்ணை மடக்கி போட்டு வச்சிருக்கிறிய, எப்படி வர்றது? செருப்பு, செருப்பு. ஓடு. ஐயோ, செருபன். அம்மா, ஐயோ, அம்மா, உங்க அடியா என் அடியா? உங்ககிட்ட நான் வேலை செய்யறது எவனவனுக்கு பிடிக்கலையோ அவனையெல்லாம் கேட்டு கேட்டு நடு ரோட்ல என்ன சிவா அடிச்சான். உங்களை நடு ரோட்ல அடிச்சா என்ன, என்ன அடிச்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. அதுல ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டு. என்ன அசம்பாவிதம்? சோத்தாங்கையில அடிச்சிருந்தா பரவாயில்ல, பீச்சாங்கையில அடிச்சா. சோத்தங்காயில அடிச்சானா பீச்சாங்காயில அடிச்சானா? ராஜாங்கம், இதெல்லாம் நீ பாத்துக்கிட்ட இருந்த? பார்க்காம ஆரம்பத்திலே பள்ளிக்கூடத்துல அவன் என்ன அவமானப்படுத்துற போதே அவனுடைய முடிவுக்கு நான் ஒரு வழி பார்த்திருப்பேன். ஆலடிச்சான் தோப்புல காவேரி கதையோட சிவா கதையை முடிச்சிருப்பேன். ஆனா நீங்க தான். நீயே கொண்டு வந்துட்டியாமா? மீனாட்சி இல்ல? மாமாக்கு மருமக பணிவிட செய்யறதுல என்ன தப்பு? இந்தாங்க. என்ன கோவமா இருக்கீங்க? நீ காப்பி கொடுக்கும் போது எனக்கு எப்படி கோபம் வரும்? இந்தாங்க காஃபி, சூடா இருக்கு. சூடா கொடுத்துட்டாங்க. எங்க ஹோட்டல்லே சாப்பிட்டீங்களா? நடு ரோட்ல. ஏன் வளையறீங்க? அம்மா, உடம்பெல்லாம் வாய்வு அங்கங்க புடிச்சுக்குது. நீ போமா. நெல்லை அவர் இடத்துல நிறுத்த மாட்டேன். துக்கம் பீருது. ராஜாங்கம், கல்யாணி இந்த வீட்டுல இருக்கிறாங்கிறதே மறந்துட்டு சமயத்துல வார்த்தையை கொட்டிடுறேன். இப்ப நான் சிவா விஷயத்துல என்ன பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஏகாம்பரம், என்ன முதலாளி? சிவா உன்னை அடிக்கும் போது பக்கத்துல எவாம இருந்தானோ அவங்கிட்ட எல்லாம் கடனை வசூல் பண்ணு. வசூல் பண்ணிடுறேன். மாறிக்கிட்டு போங்கய்யா. பொருளை தானே உங்களால தூக்கிட்டு போக முடியும், மனுஷால தூக்கிட்டு போக முடியாதே. இனிமே உங்க பண்ணையார் பக்கம் இந்த பாத்திரம் பண்டம் தான் நிக்கும், நாங்க யாரும் நிக்க மாட்டோம். துப்பாத, தூக்கி எறிஞ்சிரும். ஆமா, எங்க கணக்கு பிள்ளைய அடிக்கும் போது யார் யார் பார்த்து சிரிச்சாரோ அவளையெல்லாம் அடியோடு அழிக்கிறது தான் எங்க வேலை. எங்க சுப்பையா எங்கடா அவன்? என்னப்பா, நான் தான் அவரோட சிஷ்யன். என்ன வேணும்? என்ன வீடிய கீழே போறா, வருவாழ தெரியாத பையல. யோ, மரியாதை எல்லாம் பேசினா கிழிச்சிடுவேன். உனக்கு என் குருதானே வேணும்? யோ, இரு. நீனு இந்த ஆளு மட்டும் என் பின்னால வாங்க. போயண்டா, கையில வர பிளேடு வச்சுட்டு இருக்கா. வாயா. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? எங்கடா உன் குரு? என்னயா மிரட்டியா? வைக்க போறதுக்கு பின்னால இருக்காரு, போயா. அவர் என்ன மாடா இல்ல கண்ணுக்குட்டி? போயாண்ணா. பாஞ்சாலி புருஷனை போருக்குள்ள மறைச்சு வச்சுட்டு எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? புருஷன் கிடைச்சா என்னையா பண்ணுவீங்க? அப்படியே அலேக்க புடிச்சிட்டு போயிடுவோம். புடிச்சுக்கிட்டு புடிப்பீங்கல்ல. யாரு காலங்காத்தால திண்ணல படுத்திருக்கிறது? பிச்சைக்காரனா? பிச்சைக்காரனும் கடங்காரன் தான் இந்த மாதிரி படுங்குவான். நான் பிச்சைக்காரன் இல்ல, கடங்காரன். சுப்பையாவா? என்ன வெளியில படுத்திருக்கீங்க? உள்ள வாங்க. உள்ள போயிடும் போல இருக்குது. வாங்கின கடனுக்கு கையில விலங்க மாட்டிடுவான் போல இருக்குது.
யமனுக்கு பயந்து மார்க்கண்டேய சிவலிங்கத்தை கட்டிட்டு அழற மாதிரி நான் சிவாராமனை கட்டிட்டு வந்திருக்கிறேன். அது யாரு அந்த யமன்? அந்த வரல ஊருக்குள்ள எத்தனை பேருக்கு வாந்தி பேதி வருது, இவனுக்கு வருதா கபோதி. கோலத்தை கலைச்சிட்டனா? அதனால என்ன, அப்பப்ப அது இது கரைக்கத்தான் செய்து மறுபடியும் போட்டுக்கிறது இல்லையா? உள்ள வரலாமா? வர்றதுக்கு தானே வாசப்படி. அது யார் உள்ள சிரிக்கிறது? சிவாவா? அவர் எதுக்கும் அழுததில்ல, நான் அவரை அழ விடுறதும் இல்ல. எங்களை மாத்திரம் அழ வைக்கிறானே. கடனை வசூல் பண்றது கணக்க பிள்ளையோட வேலை. அவன் காட்டுலயும் கேட்பான், ரோட்லயும் கேட்பான், மேட்லயும் கேட்பான். அவனை அடிச்சு கைய கால ஒடிச்சா எங்க கை மாத்திரம் பூ பறிக்கவா போயிருக்குது? அதென்ன உள்ள அடிக்கடி ஒரு சிரிப்பு? சிவாவா? ஆமா, நான் தான் எடுத்து வழக்க மாட்டேன். என்னது வழக்க மாட்டேன்? ஆஹா, கடனை கேட்க வந்தா விளக்க மாத்த எடு நான் சொல்றேன். நீ உங்க அப்பா மரியாதைக்காக பாக்குறேன். கடன் கொடுத்த 5000, வட்டி 10000, அசலையும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல. திமிராவா பேசுற நீ? நாய் மாதிரி குலைக்கிறேன். யாரு? நான் நாயா? வேற என்ன, காலையில தெருவில் வந்து நின்றுட்டு மனுஷனா லோலோன்னு சத்தம் போடுவான். ஏண்டா? இத பாருங்க, நீங்க பெரியவங்க, பெரிய வார்த்தையா பேசுங்க. நீங்க உள்ள போங்க. நீ பேசாம உள்ளவா? வீட்டு அலமரம் வச்சுதான் எங்க அப்பா பணம் வாங்கி இருக்கிறாரு. எதையும் சேர்த்து அலமரம் வைக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசுறான் இவனா? அடே, என் வயசு என்ன, அவன் இவன் நான் பேசுறேன். பின்ன இல்ல, அயோக்கியர் அயோக்கியர் தான் கூப்பிடுவாங்க, திருடன் திருடன் தான் கூப்பிடுவாங்க. அயோக்கியர் திருடர்னு சொல்ல மாட்டாங்க. இந்த சொல்லுக்கு உங்க வாயில ஒரு மூட்டை சர்க்கரையை கொட்டலாம். அடே ஊச பலகாரம், நீ இங்கே இருக்கிற? சொறி நாய் துரத்திட்டு வந்தா தடி எங்க இருக்குது அங்கதான் தேடி போவான். மாதிரி வெறி நாய்க்கெல்லாம் எங்க சிவான் சுக்குமானம் தடி சும்மா சுத்தி சுத்தி அடிப்பாரு. மாவாட்ட பயல அடிப்பான்டா. யார் அடிக்கிறான்னு பாருடா. டேய், கோர்ட்ல நான் டிகிரி வாங்கி வச்சிருக்கேன்டா. நாளைக்கு அவனை விட்டு அடிக்க சொல்றேன். எவன் தமுக்க தமுக்க நாயவத்து விடு, ஓடிடு ஓடிடு ஓடிடு. அம்மா, என்ன உனக்கு தெரியுதா? அடையாளம் தெரியட்டும்ங்கிறதுக்காக அம்மா விளக்க குளிச்சு வச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்காமா, நீ இங்க வர்றதுக்கும் இந்த கோயில் இங்க இருக்கிறதுக்கு காரணமாவும் எங்க அப்பா தான் இருந்தார். பக்கத்திலேயே குழந்தைங்க தங்கறதுக்காக ஒரு வீடு கட்டினார். அந்த வீடு பறிபோக போகுதுமா. எப்படி நீ அதை காப்பாற்ற போறியா, இல்ல இவன் எப்படி சமாளிக்கிறான்னு வழக்கப்படி வேடிக்கை பார்க்க போறியா? சிவா, பார்க்க தரிசனத்துக்காக வந்தியா? தெய்வத்தை பாக்குறதுக்காக நான் இங்க வரல. பண்ணையாரால நம்ம வீட்டுக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன். நீ எதை நம்ப வீடுன்னு சொல்ற? நான் நம்பி வந்த வீட்டை சொல்றேன். இங்க பாருங்க, நான் வீட்டை விட்டு போனதுல உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம். நான் ஏன் போனேன், எதுக்கு போனேங்கிறதுக்கு இப்ப விளக்க சொல்லிட்டு இருக்க போறதில்ல. சிவாக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுல கல்யாணிக்கும் பங்கு உண்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கடன் எவ்வளவோ அதை கொடுத்து பண்ணையார் கணக்கு தீட்டுருங்க. அளவுக்கு அதிகமா அவங்ககிட்ட பணம் இருந்தா அந்த உண்டியல்ல போடு. ஏழை எளிய மக்களுக்கு உபயோகப்படும். சிவா யாருடைய தயவு இதுவரைக்கும் வாழ்ந்தது? என்னங்க வைக்கலையா சும்மா நிக்கிறீங்க? தொழில் திணேகமா? அந்த அயோக்கிய பையன் என்ன நாயின்னா பேயின்னா அவ்வளவு வீராப்பா பேசினா அண்டா குண்டா சட்டி பானை அத்தனை வெளியில எடுத்து எறிங்க. அவன் தெருவுல நிக்கணும், அதை நான் பார்க்கணும். ஐயா, எங்க மனசு கேட்கல. அந்த பாதி கிட்ட கடை வாங்கிட்டோம். வீட்டு சாமான்களை எடுக்கலன்னா எங்களையும் தெருவில் நிக்க வச்சிருவான் ஐயா. சொல்லிட்டா வீட்டை விட்டு வெளியே போறோம்னு அர்த்தம். இப்படி சுலபமா சொல்லுங்க. வேற எப்படி சொல்றது? எங்க அப்பா கை நீட்டி கடன் வாங்கல, நம்மளால திருப்பி கொடுக்க முடியல, அதனால ஜப்தி பண்றான். எடுத்துட்டு போட்டோம். வெளியே நிக்கிற யாரும் வேடிக்கை பார்க்கவும் வரல, இந்த வீட்டை ஏலம் எடுக்கவும் வரல. அவங்க எல்லாரும் உங்க அனுதாரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, அட்லீஸ்ட் வட்டி பணத்தாக கட்டியிருக்கேன். இந்த வீட்டை நானே விலைக்கு வாங்கிக்கிறேன்னு
பண்ணையாருக்கு சும்மா ஆசை காட்டியிருக்கேன். நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் நானும் தொழில் நண்பர்கள். இடைக்கால அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். வட்டி பணம் தர முடியுமா? எங்க அப்பா எனக்கு பெரிய வீட்டையும் பெரிய மனசையும் விட்டுட்டு போறாரு தவிர பணத்தை விட்டுட்டு போலியே. மை காட், இப்ப என்ன பண்றது? என்ன அங்க வளவளன்னு பேச்சு? வட்டியாவது தரான இல்லையான்னு கழுதையா? என்னங்க இதை கொடுத்துருங்க. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இதெல்லாம் வெறும் அலங்காரத்துக்கு தானே. எனக்கு இது ஒண்ணு இருந்தா போதும். கொடுத்துருங்க. நீங்களே கொண்டு போய் வித்துட்டு வட்டி கட்டிடுங்க. மிச்சம் இருந்தா அசலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க. பரமேஸ்வர சிவா, எந்த நேரத்துல எனக்கு உனக்கும் சிவா பார்வதின்னு பேரு வச்சாங்களோ நல்லா தாண்டவம் ஆடு. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னங்க விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நம்ம கிராமத்து குடும்ப கட்டுப்பாடு ஆபீசர் சந்தானம் இருக்காரே, அவரு எப்போ 2 பிள்ளைக்கு மேல வேண்டாம்னு சொல்லுவார்ல, அவங்க சம்சாரம் 2வது பிரசவத்துல 2 பிள்ளைய பெத்துட்டாங்களா. இப்ப 3 ஆச்சே. எதுக்கு செய்வாரு? என்ன செய்வாரு? குழந்தைகளை வளர்க்கறதுக்காக வீடு இருந்தா விற்பாரு. அதுவும் பத்திரம்னா பொஞ்சாதி நகையெல்லாம் பிடிங்கி அடமானம் வைப்பாரு. இப்பவும் நகையை பத்தின ஞாபகம் தானா? நகை போனதை பத்தி நான் கவலைப்படல. நம்ம வாழ்க்கை ஆரம்பமான முதல் நாள் இரவு உன்னை பார்த்து நான் பாடு நம்ப முத்துமணி சிரித்திருக்க செம்பவள மோகவண்ட இதழிருக்க தங்க நிறம் உனக்கு இருக்க சித்திரமே தங்க நகை உனக்கெதற்கு தங்க நிறம் உனக்கு இருக்க சித்திரமே தங்க நகை உனக்கெதற்கு என்ன தீர்க்க தரிசனம் தான். பாரதி கெட்டாம்போ என் பொஞ்சாதி வருங்காலத்துல நகையெல்லாம் இழந்து அம்போடு நிப்பாடு நினைச்சுதான் அப்படிலாம் பாடின போல இருக்கு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? பாவம், சொத்தோட நகையோடு தான் கல்யாணி வந்தா. அந்த நகையால அவ என்ன சுகத்தை கண்டா? இத பாருங்க, இந்த 2 கையை நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு கோடி நகை போட்ட மாதிரி. ஏயா, எங்க பாட்டங்காலத்துல இருந்து எங்களை ஒரு பய அசைக்க முடியல. இந்த சிவா பய அசைச்சானே, என்ன ஆச்சு? பள்ளிக்கூடம் போச்சு, பொண்டாட்டி நகையும் போச்சு, ஆனா கௌரவம் எல்லாமே இப்ப என்ன செய்வான்? ஒரு முளை கயிறு இருந்தா தூக்குதான் போட்டுப்பான். இன்னைக்கு என்ன சீட்டு காரம் எல்லாம்? கல்யாணி அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு எது விசேஷமா? என்ன விசேஷம்? இன்னைக்கு சிவராத்திரி மாமா. அசுரன் அழிச்ச ஆண்டவனுக்கு பண்டிகை நாள். சிவராத்திரி அவ்வளவு பெருசா கொண்டாடுறது இல்லையே. சிவன் மேல பக்தி உள்ளவங்க கொண்டாடுறாங்க. இதுல என்ன தப்பு? அப்ப ராத்திரி எல்லாம் கண்ணு முழிக்கணுமே. நம்ம முழிக்கணுங்கிறதுக்காக தானே கல்யாணி இந்த நாளை கொண்டாடுறான். சிவா வீடு ஜப்தியா இல்ல பாருங்க, அதுக்காகத்தான் இந்த ஸ்வீட்டு காரெல்லாம். வாத்தியாரம்மா படிச்ச பாடத்தை இங்க நடிச்சு காட்டுறான். என்னம்மா இதெல்லாம்? மாமா, காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்க. ராஜாங்கத்துக்கு கண்ணு சரியில்லை போல இருக்கு. நில், உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நானும் உன்னோட இனிமே பேச்சோட நிக்க தயாரா இல்ல. ராஜாங்கம், ஏன் இப்படி தகராறு பண்ற? கோயில்ல சிவாவை சந்திச்சு நம்முடைய கடனை தீக்கிறதுக்கு பணம் கொடுக்க போனான். அவன் வேண்டாம். கூட இருந்தே குழி பறிக்கிறாளா? சிவகாமி எங்க? பாத்ரூம் போயிருக்கா. ஏன்
சாத்துற? எல்லாம் நம்ம சௌரியத்துக்காகத்தான். மரியாதையா வெளியில போ. எங்க ரகசியங்களை தெரிஞ்சவங்களை நாங்க வெளியே விடுறதில்லை. ஆம்பளையா இருந்தா உயிர் எடுத்திருப்போம், பொம்பளையா இருந்தா கைய விடு. கைய ராஜாங்கம், ஏடா இது அராதரம் இல்லாம நடந்துக்கிற? அவ போதும், நிறுத்துறான். மாமா, எப்ப என் மானத்துக்கே சோதனை வந்துருச்சோ இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். என் குழந்தை தூக்கிட்டு எங்கேயாவது வெளியில போயிடுறேன். அடாடாடா, என் தம்பி கிட்ட பிடிக்காத விஷயம் இது ஒண்ணுதான்மா. அவனுக்கு பழகவே தெரியறது இல்ல. குழந்தை எங்கம்மா? இங்க இருக்கண்ணா. என்ன அழகான குழந்தை. ராஜாங்கம், இந்த குழந்தைய நாமளே வச்சுக்குவோம். வா. ஐயோ, என் குழந்தை எல்லாமே என்னால தனியா இருக்க முடியாது. நீ ஏன் தனியா இருக்கிற? மீனாட்சி இருக்காளே. மீனாட்சி, என்ன கஜமா? நீ கூடவே இருக்கணும். உனக்காக வெளியே 2 பேரை வேற காவல் போட்டிருக்க. என் குழந்தை, என் குழந்தைய கொடுங்க, என் குழந்தைய கொடுங்க. என்ன வினாசி, எல்லாரும் கேக்க போட்டுக்கிட்டே இரு. போடுறேன். ஐயோ பாவம், இவருக்கு ஒண்ணும் போடவே இல்லையா? பாஞ்சாலி பாஞ்சாலி, இவ தட்டு காலியா கிடக்குது. போட சாப்பிட்டுட்டே இருக்காரு. போட்டுக்கிட்டே இரு, திருப்தியா சாப்பிடட்டும். திருப்தியா சாப்பிடுங்க. தாடி தாடி நினைக்குது. பாய், இது சால்னா இல்ல சாம்பார். ஐயோ என்ன அதுக்குள்ள கையை விட்டீங்க. இன்னும் இட்லி சாப்பிடுங்க. நீதான் ஏற்கனவே என்ன எச்சரிக்கை பண்ணிட்டியே. பாஞ்சாலி, எல்லாருக்கும் வெத்தலை கொண்டா. ரொம்ப சந்தோஷப்பா. ஆண்டு விழாவை சிறப்பா கொண்டாடிட்டேன். ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன். எங்களுக்கெல்லாம் வயிறு நிறைய விருந்து வச்சுட்டேன். அண்ணே, அதுக்காக இல்ல இந்த விழா. அன்னைக்கு என் கடவாசல்ல அந்த ஏகாம்பரத்தை மூக்க வச்சிங்களே, அதுக்காக இந்த தெருவே சேர்ந்து உங்களுக்கு விழா எடுக்குன்னு சொன்னாங்க. செலவை நான் செய்யறேன்னு நான் எடுக்கிற விழா இது. ஆரியா, சவால கிடிக்கிரி வரான். அண்ணே, இங்க எது இருந்தாலும் நீங்க கண்டுக்காதீங்க, பேசாம இருங்க. ஏண்டா கும்மாளமா போடுறீங்க? இந்த ராஜாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட முடியுமா? ஏன் முடியாது? பண்ணாங்கடா வாதியத்தை. ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்? அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்? நாங்க துணிஞ்சாலே உன்னை புரிஞ்சாலே உன்னை ஊரு பார்த்து சிரிக்கும். ஆமா, நாங்க துணிஞ்சாலே உன்னை புரிஞ்சாலே உன்னை ஊரு பார்த்து சிரிக்கும். நாங்க கலங்கரை விளக்கு, நீங்க களங்கத்தின் கணக்கு. நாங்க கலங்கரை விளக்கு, நீங்க களங்கத்தின் கணக்கு. அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்? அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்? குழந்தையாக இருக்கும் போது வஞ்சங்கள் இல்லை. இங்கு கோபுரமாய் வளர்ந்தவர்க்கு நெஞ்சங்கள் இல்லை. குழந்தையாக இருக்கும் போது வஞ்சங்கள் இல்லை. இங்கு கோபுரமாய் வளர்ந்தவர்க்கு நெஞ்சங்கள் இல்லை. தவழும் பிள்ளை சிரிக்கையிலே இங்கு உதிர்வது முல்லை. அது தலைவனாகி சிரிக்கையிலே வருவது தொல்லை. இங்கே பொய்மைகள் இல்லை, அங்கே உண்மைகள் இல்லை. அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்? அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும்? தீபமில்லா ஊருக்கெல்லாம் தீப
தீபத்தை தந்தேன் அந்த தீபத்தையே கல்லெறிந்து உடைக்கவும் கண்டேன் தெய்வமில்லா ஊருக்கெல்லாம் தீபத்தை தந்தேன் அந்த தீபத்தையே கல்லெறிந்து உடைக்கவும் கண்டேன் மல்லிகையை பழிக்குதம்மா அரளியின் கூட்டம் இங்கு மனமிழந்து போய்விடுமோ மல்லிகை தோட்டம் இங்கே பொய்மைகள் இல்லை அங்கே உண்மைகள் இல்லை அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் காற்றை கையில் பிடித்தடக்கும் மனிதர்கள் யாரு எந்த காலத்திலும் என்னை வெல்ல பிறந்தவர் யாரு எந்தன் வாழ்வில் துணையனவே இருப்பது நீதி நான் எதிர்ப்பையெல்லாம் தூசியாக்கி மிதித்திடும் ஜாதி இங்கே பொய்மைகள் இல்லை அங்கே உண்மைகள் இல்லை அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் அட ராஜாங்கம் அதிகாரம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் 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 என்ன அஞ்சல இன்னைக்கு வாரக்கூலி வாங்கியாச்சு சந்தோஷம் தானே பின்ன தட்டுமுட்டு சாமானம் பறிப்போச்சு நல்ல சோறு தின்னு நாளாச்சு இன்னைக்கு கறி மீன் வாங்கி குழம்பு வச்சு நிம்மதியா தின்னுட்டு தூங்க போறேனே என்னமா தேடுற என் சுருக்கு பைய காணோம் எங்க விட்டுட்டேன்னு தெரியலையே சரி சரி தேடிக்கிடி எடுத்துட்டு வா நான் போறேன் நீ வரும்போது ஜாக்கிரதையாவாமா ஐயோ எங்க விட்டுட்டேன்னு தெரியலையே கடவுளே இந்த பக்கம் தானே வந்தேன் என்னம்மா தேடுற என் சுருக்கு பைய தேடுறேன் கிடைக்கும் போ போ என்னையா முதலாளி அவமானப்படுத்தி ஆட்டமாடி காமிச்சவன் நீதானே போ போ கிடைக்கும் பாயா கிடைக்கும் இந்த ஆளடிச்சான் தோப்பு என்னுடைய சாம்ராஜ்யம் என்ன அவமானப்படுத்தினவங்களுக்கு என்ன தண்டனைன்னு தெரியும் இல்ல குறியடிச்சு கொண்டதாக பஞ்சாயத்துல சொல்லிடலாம் போங்கடா குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் வாங்க மிஸ்டர் சிவா உட்காருங்க தேங்க்யூ எனக்கு உட்காரத்துக்கு நேரம் கிடையாது அதுக்காக நான் இங்க வரல நான் தான் கேட்கிறேன் ஏழையோட உயிர் பணக்காரனுக்கு தான் இழப்பமா போச்சுன்னா சட்டத்துக்குமா இழப்பமா போச்சு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரே இடத்துல பல கொலைகள் நடந்திருக்கு நீங்க அதை விசாரிக்கவே இல்லை இப்ப என்னடான்னா கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம அந்த ஏழை பெண்ணுடைய பணத்தை ஏறிக்க சொல்லிட்டீங்க என்ன சார் இது வித் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன் என்ன ப்ரூஃப் பணத்தோட பொசிஷனை பார்த்தா ஏதோ காட்டு மிருகம் கொன்னு இருக்கணும்னு தெரியும் காட்டு மிருகத்துக்கு கால் எத்தனை இன்ஸ்பெக்டர் 4 2 4 பெரிய மனுஷங்க பஞ்சாயத்து கூடி இது விபத்தால நடந்த மரணம் முடிவு பண்ணிருக்காங்க அவங்க சொல்றது பொய்யா அவங்க பெரிய மனுஷன் தாங்கிறது நிஜமா எக்ஸ்கியூஸ் மீ உங்க வாத பிரதிவாதத்தெல்லாம் கோர்ட்ல வச்சுங்க ஓகே இன்ஸ்பெக்டர் ஓகே உங்களால் எடுத்துக்க முடியாத சட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் பார்வதி உன் கையாலே அந்த கவனியை கேஸ் கட்டி எடுத்துட்டு வா இனிமே இந்த வக்கீல் தொழிலை செய்யறதில்லை சத்தியம் பண்ணிருக்கேன் ஆனா சட்டம் தூங்கும்போது சத்தியம் எனக்கு ஒரு பெருசா தெரியல தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வம் எழுந்துச்சு நிக்கிறதுக்குள்ள
இந்த கிராமத்துல எத்தனை பெண்களுடைய உயிரும் மானமும் பறிபோகமோ தெரியல. இன்னும் இதையில பார்த்து சகிக்க முடியாது. போயிட்டு வர்றேன் பார்வதி, நீ ஜெயிச்சுட்ட. சந்தோஷம் வரும்போது ஜனங்க உன்னை மறந்தாலும் சங்கடம் வரும்போது நீ அவங்கள மறக்கிறது இல்லை. என் புருஷன் தன் வைராக்கியத்தை விட்டு வக்கீல் கோட்டு போட மாட்டாரான்னு மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தேன். இன்னைக்கு என் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டேன். உனக்கு பாலாபிஷேகம் இல்லை இல்லை, என் கண்ணீராலே நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். பெரிய மனிதர்களாக யாராவது வாழ்ந்தால் அவர்கள் மேல் 10 குற்றங்களை சுமத்துவது, சமூகத்தில் அவர்கள் மதிப்பை குறைப்பது இந்த நாட்டில் இப்பொழுது சர்வ சகஜமாகிவிட்டது. நாட்டிலே பல தியாகங்களை செய்து பெரிய மனிதராவது உண்டு, பல தீமைகளை செய்து பெரிய மனிதராவது உண்டு. பண்ணையாரும் அவர் தம்பியும் நான் குறிப்பிட்ட 2ஆம் ரகத்தைச் சேர்ந்தவர்கள். இவரான கடந்த 9 ஆண்டுகளாக குறிப்பிட்ட ஒரே இடத்தில் பல கொலைகள் நடந்திருக்கின்றன. கொலை செய்யப்பட்ட அத்தனை பேரும் பண்ணையாருக்கு வேண்டாதவர்கள். அது மட்டுமல்ல, அவரிடம் கடன் வாங்கி சென்றவர்கள். எல்லோரையும் பேய் அடித்துக் கொண்டு விட்டதாக பஞ்சாயத்தார் தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். யுவர் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். பேய்க்கு மனிதனின் பிணம் மட்டும் தேவையா, அல்லது அவன் எடுத்துச் செல்லுகின்ற பணமும் தேவையா? தயவு செய்து இதை குறித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அங்கு செத்தவர்கள் எல்லாம் பயத்தினாலோ வீதியினாலோ செத்தார்கள் என்று போலீசாரும் பஞ்சாயத்தாரும் இணைந்து கொடுத்த தீர்ப்பை நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன். யுவர் ஆனர், தீர்ப்பு சொன்ன அத்தனை பேரும் பண்ணையாரும் அவரை சார்ந்தவர்களும் தான் என்று குறிப்பிட நான் விரும்புகிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். மிஸ்டர் சிவா, நீங்கள் சொல்லும் குற்றங்களை இந்த கோர்ட் ஏற்றுக்கொண்டால் சம்பந்தப்பட்ட சாட்சிகள் வராமல் இந்த வழக்கை விசாரிக்க இயலாது என்பதை கூற விரும்புகிறேன். யுவர் ஆனர், சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்த நான் உறுதி கூறுகிறேன். சாட்சிகள் வந்தபின் இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன எவனாலையும் ஜெயிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? இவனுக்கு இதே வேலையா போச்சு. எவங்கிட்டயாவது அடி வாங்கிட்டு வர வேண்டியது, இங்க வந்து பக்கு பக்கு பக்கு. எவன் அடிச்சான்? எவன் என்ன அடிக்கிறது? அவன் அடி அடி அடிச்சிட்டு இருக்கானே. எங்க கோர்ட்ல சிவா முக்கியமான சாட்சியங்களை சேர்த்துட்டான்னா அவன் கேஸ்ல ஜெயிச்சிடுவான். நம்ம கூண்டோட உள்ள போக வேண்டியதுதான். என்ன என்னையா ஒரு முக்கியமான விஷயம். என் பொண்ணு கல்யாண விஷயமா மன்னார்குடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தாசில்தார் நாளைக்கு ஆபீஸ் வரைக்கும் வர சொல்லி இருக்காருங்க. பட்டணம் வரைக்கும் போறேங்க. 2 நாளைக்கு வர முடியாதுங்க. முதலாளி, கடைக்கு சரக்கு வாங்கணும், மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா, சிவா கேஸ்ல ஜெயிப்பான்னு தெரிஞ்ச உடனே அவன் ஊருக்கு டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்ன டிக்கெட் வாங்குறது? அவனுக்கெல்லாம் நாம டிக்கெட் கொடுத்துருவோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு. அடுத்த தொழில பண்ணிக்கலாம்யா. நான் இப்பதான 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை நாங்க கவனிச்சுக்கிறியா? உங்கள்ட்ட ரொம்ப வருஷமா இருந்தானே. எழுதிரியா? கேஸ் முடிகிற வரைக்கும் காட்டு போங்க. அவள் ரெஸ்ட் எடுங்க. டேய், தள்ளிட்டு போங்க. இவங்க எல்லாம் காட்டு பண்ணாத உள்ள தள்ளு தள்ளு. இங்க வாயா. என்ன முதலாளி? பூதேவி, நீ எங்க போற? கொலை குற்றத்தை நிரூபிக்க வர வேண்டிய முக்கிய சாட்சிகள் கோயில் குருக்கள், சலவைக்கடை கண்ணப்பன், இன்னும் சில முக்கியஸ்தர்கள். இவர்களெல்லாம் பண்ணையாரிடம் கடன் பட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. தன் கடன் பாக்கியை சொல்லி பண்ணையார் இவர்களை எல்லாம் அடக்கி வைத்திருக்கிறான். வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் சாட்சிகள் வராவிட்டால் என் வழக்கு தோற்றுவிடும். என் தோல்வியை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீதி தோற்கக்கூடாது. ஆவண செய். என்னால என்ன செய்ய முடியும்? பெரும் தாலிதான் இருக்கு. முருகா, சோறு வேகிற நேரம் பார்த்து விறகு பிடிச்சிருக்கிறேன் ஐயா. பணம் கேட்டிருக்காரு என் புருஷன். என்ன இருக்கு கொடுக்க? கட்டின சேலை, கண்ணாடி வளையல், கழுத்துல கட்டி இருக்கனே மஞ்ச கயிறு, இதுதான் என்கிட்ட இருக்கு. மேற்கொண்டு சொல்லணும்னா ஹரிச்சந்திர கதையை நான் நடத்தவா? சொல்லு. நல்ல சவனம் காட்டிட்டேன். என்ன அர்த்தம்? ஆறுபடை வீடுடைய வேலவனை நம்பி விட்டார்.
உன் வீடு நலமாகிவிடும். முருகா, உன் வீடு நலமாகும். ஆமா, அடமானத்துல இருக்கிற இந்த வீட்டு மேல இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டா அவருக்கு பணம் போயிடும். உன் சொல்லிலே எனக்கு வழி காட்டிட்டேன். நீ சொன்னபடியே நான் செய்யறேன். குரு சொன்ன பஞ்சாயத்துக்காரங்க கார்ல வராங்க. எந்திரிங்க எந்திரியா. பார்வதி, எந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறியோ அதே மரத்துக்கிட்ட கோடாலிக்கு புடி கேட்கிற. வீட்டுக்கு விலை கொடுத்துட்டா அந்த பணத்தை உன் புருஷனுக்கு அனுப்பி வழக்க ஜெயிச்சிடலாம்னு பாக்குறியா நீ? நான் வழக்க பத்தி பேச வரல, கணக்க பத்தி பேச வந்திருக்கேன். வீட்டுக்கு என்ன விலையோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பாக்கி பணத்தை திருப்பி கொடுங்க. வீடு எங்களுக்கு வேண்டாம், வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருங்கன்னு நாங்க சொன்னா கல்யாணி உயிரோட தான் இருக்கா. அந்த கடன் பாக்கிய நான் தரேன்னு சொன்னா என்ன பாக்குறீங்க? பணத்தை கொடுத்து பல பேரை உங்களால வாங்க முடியும்னா அது எங்களாலையும் முடியும். மீனாட்சி, நான் கொடுத்த 1000 ரூபாய்க்கு நன்றியை காட்டி நேத்திய ரயில் ஏறி அவ சொந்த ஊருக்கு போயிட்டா. இங்க உனக்கு என்ன நடந்த கல்யாணி? நடந்ததை வீட்டுல சொல்ல முடியாது, கோர்ட்ல தான் சொல்லணும்க்கா. கோர்ட்டு அது இதுன்னு எங்க கிட்ட சவால் விடாத கல்யாணி. இப்ப போயிருக்கிறானே சிவா, எங்களை சாட்சிடுவானா? சாட்சி இங்க வந்துருவாங்களா? சட்டத்துக்கு சில நேரம் கண்ணு தெரியாம போகலாம், ஆனா சத்தியத்துக்கு கண்ணு இருக்கு. அதை யாரும் குருடாக்கிட முடியாது. பார்வதியா பேசுமா, கண்ணகியா பேசாத. முன்ன கூரை வீடு, மதுரை எரிஞ்சுது, இப்ப கான்கிரீட் சிமெண்ட். பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போ. 10,816 ரூபாய் 10 காசு. இது என்ன அநியாய கணக்கு? கேட்டா சொல்லிட்டேன், இஷ்டம் இருந்தா கூட இல்லடா போ. இந்தாங்க, முதல்ல பணத்தை மூஞ்சில விட்டு வீட்டை மீட்டுக்குங்க. இன்னும் நமக்கு நிறைய பணம் தேவைப்படும் கல்யாணி. தேவையான தொகை என்கிட்ட இருக்குக்கா. கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு நானே தரேன். கேஸ ஜெயிக்கிறதுக்கு பணம் மாத்திரம் போதாது கல்யாணி, முக்கியமான சாட்சிகள் வேணும். வருவாங்களா? வந்துட்டாங்க. குருசாமி குருக்கள், முன்சாமி நாயக்கர் முனிசிப்பு, வஜ்ரவேலு வைத்தியர் எல்லாருமே வந்திருக்காங்க. அட வாங்கலையா அம்மா. கார்ல சாராயத்தை கடத்துற மாதிரி இந்த சாட்சியில கடத்திட்டு போனாங்க. இடையில நான் பார்த்து நம்ம ஆக்களை வச்சு சரியா கொடுத்து கையோட கொண்டாந்துட்டேன். என்னங்கய்யா, கோர்ட்ல எங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்லுவீங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? அங்க வாங்க, அழிச்சு பாருங்க. இப்ப காத்து உங்க பக்கம் அடிக்கிறதோ, உங்களுக்கு சாதகமாவே சாட்சி சொல்றோம். சொல்லுங்களா? பாத்தீங்களாமா, இப்பதான் நியாயமா ஆமா ஆமாங்கிறாங்க. ஆமா, இவங்களை நான் ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போறேன். சிவானந்த நான் வர சொல்லி தந்தி கொடுத்துட்டேன். கல்யாணி கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போங்க. நான் வரேம்மா. பாங்க பாங்க பாங்கய்யா, வண்டி மேல ஏறுங்க ஏறுங்க பாங்க. பண்ணையா, சத்தியத்துக்கு கண்ணு குருடலன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சட்டப்படி உங்க கடனை எங்க தீர்க்கணுமோ அங்க வந்து தீர்த்துக்கிறோம். வாங்கக்கா. முதலாளி, ராமாயணத்துல கடைசி காட்சி நடக்குதுங்களே. ராவணனை தனியா விட்டுட்டு போறாங்களே. சீதை இன்னும் கையை விட்டு போகல. ஏகாம்பரம் ஆளடிச்சா தோப்பா அவங்க தாண்டி தான் போகணும். அங்க நான் பாத்துக்கிறேன். என்னடா? அக்காவும் டீச்சருமோ ஆள் அடிச்சான் தோப்புல போயிட்டு இருக்காங்க. ஆபத்து. பணத்தை நீங்க படிங்க, பொண்ணை நான் பாத்துக்கிறேன். அதை வர நீங்க போங்க, குழந்தை தூக்கிட்டு போங்க. போய் யாராவது கூட்டிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க.
அம்மனுடைய அருள் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. அவ விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டாம். சுமம் கிடையாது. சொந்த விஷயம் போன்ற முகம் என்ன கொடுப்பிருந்தா நீ என் விஷயத்துல தலையிடுவேன். என்ன அவமானப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? புருஷன் கொடுத்த தைரியம் தானே? ஊரார் கொடுத்த தைரியம். உன்னை தொலைச்சாதான் நிம்மதி. அவசரப்பட்டுட்டியே கொண்டா. இப்படி நீ செஞ்ச தியாகத்துக்கு நான் ஈடு செய்ய வேண்டாமா? கொண்டா. என்னாச்சு? ஓ, தொலைஞ்சானா ராஜாங்கம்? நான் தான் கொன்னேன். அப்ப பெருமை உனக்கு தான். சட்டப்படி இது குற்றமாச்சு. வேகமா ஓட்டி தொலையா. முதலாளி சொல்றாரு இல்ல, எவ்வளவு நாளை ஊருக்குள்ளவே இருக்கிறது. அவுட்டருக்கு போயா. வெளியே வாங்கடா வேதாளம் குட்டி சாத்தான். வீட்டுல எல்லாம் சௌக்கியங்களா? சௌக்கியத்தை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்க சௌக்கியத்தை நீங்க பாத்துக்கங்க. பண்ணையார், அது யார் தெரியுதா? வெறி நாய் அடிச்சு போட்டிருக்காங்க உன் தம்பி. தம்பி, சின்ன முதலாளி, தம்பி என்ன விட்டுட்டு போயிட்டியாடா? ஐயோ, உன்னை விட்டுட்டு போகல, உனக்கு இடம் பிடிக்கிறதுக்காக போயிருக்கான். டேய், என்னடா சொன்ன? என்ன அனுப்பிச்சிருவியா? என்ன அனுப்பிச்சிருவியாடா? அங்க பார், என்கிட்ட கடன் வாங்கின ஜனங்க எனக்காக எவ்வளவு விசுவாசமா வந்திருக்காங்கன்னு. இப்போ உன்னை என்ன செய்யறாங்கன்னு பாத்தா. வாங்கப்பா வாங்க, உங்களுக்கு எல்லாம் நான் எவ்வளவு கடன் கொடுத்தேன். நான் தானே உங்க முதலாளி. இவன் என்னையே அடிக்க வர்றான். இவனை ஒரு கை பாருங்க. ஏன்பா நிக்கிறீங்க? அதான் ஐயா சொல்லிட்டாரே, ஒரு கை பாருங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆளடிச்சான் தோப்புல நடந்த கொலைகளுக்கெல்லாம் இவனுக்கு தான் காரணம்.
இத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி மிஸ்டர் சிவா, இப்பதான் நான் ஒத்துக்கிறேன். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சிவா, ராஜாங்கத்தோட கொலைக்கு யார் காரணம்? கல்யாணி தான் காரணம். தன் மானத்தை பறிக்க வந்தவன் அவ கொன்னா. சட்டப்படி நீங்க அவளை கைது பண்ணுங்க. வக்கீல்கிற முறையில வாதாடி நான் அவளை வெளியே கொண்டு வரேன். கல்யாணி,